நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு 5 நிமிடம் கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் இஷ்யூ அதுகளால கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது. அவை நாங்கள் இப்பொழுது அந்த விட்ட இடத்திலிருந்து நாங்கள் போவோம். நாங்கள் 4வது கேள்வியை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். யாராவது அதில் ஏதாவது ஒரு ஊகத்தில தான் நான் சொல்கின்றேன். அவை நீங்கள் அப்ப 4வது கேள்வியை நாங்கள் பார்க்க மத்திய வங்கி ஒன்று கொள்கை வட்டி வீதங்களை நிர்ணயித்தல் மற்றும் பொருளாதாரத்தில் உள்ள திரவத்தன்மையினை மட்டத்தினை முகாமைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை எடுத்தல் என்பவற்றுடன் தொடர்பட்ட நாணய கொள்கையினை மேற்கொள்வதன் மூலம் நாணய முகாமைத்துவத்திற்கு பொறுப்புடையதாக இருக்கின்றது. அப்ப இந்த நாணய முகாமைத்துவம் என்பதுதான் அந்த மானிட்டரி மேனேஜ்மெண்ட் இல்லாட்ட மானிட்டரி டார்கெட்டிங் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அத்தகைய நாணய தொழிற்பாடுகள் சந்தை வட்டி வீதங்களின் மட்டம் மற்றும் அசைவு இரண்டின் மீதும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செல்வாக்கினை செலுத்தி பாருங்க. நாணய தொழிற்பாடுகள் சந்தை வட்டி வீதங்களின் மட்டம் மற்றும் அசைவு இரண்டின் மீதும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செல்வாக்கினை செலுத்தி இறுதியில் கடன் பெறுவோர் மற்றும் கடன் வழங்குவோர், அதாவது சேமிப்போர் கடன் வழங்குவோர் இருவரினதும் நடத்தையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதாக ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கையினையும் பணவீக்கத்தினையும் பாதிக்கின்றது. அப்ப கடந்த காலத்தினை போலன்றி நவீன மத்திய வங்கிகள் நாணய கொள்கையினை மேற்கொள்வதற்கு நாணய கூட்டுக்களை இலக்கிடுவதில் பார்க்க ஓரிரவு, அதாவது ஓவர்நைட் வட்டி விகிதங்களின் மீது செல்வாக்கு செலுத்துவதன் மீதே கூடுதலான அளவிற்கு தங்கி இருக்கின்றன. அப்ப நாணய கொள்கைகளை குறிக்கோள்களை எய்துவதற்கு ஓரிரவு வட்டி வீதங்களையும் தங்கியிருப்பதன் முக்கியத்துவத்தினை சுருக்கமாக விளக்க வேண்டாம். நாங்க முதலாவது ஓவர்நைட் லெண்டிங் ரேட் என்னன்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன், வணிக வங்கிகளுக்குள்ள ஒரு அமைப்பு ஒன்று இருக்கின்றது, தங்களுக்குள்ள ஒரு கண்டெக்ஸ் இருக்கின்றது. பின்னேரம் ஆகும் பொழுது ஒவ்வொரு வர்த்தக வங்கிகளுக்கும் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கின்றது, திரை செய்தி ஒன்று இருக்கின்றது. அப்ப பின்னேரம் ஆகும் பொழுது அவர்களுக்கு தெரியும் தங்களுக்கு இன்றைக்குரிய காசு காணுமா காணாதான்னு திரவநிலை. அப்ப உதாரணத்துக்கு அதுல முக்கியமான நோக்கம் என்னென்று சொன்னா, இதை நான் 2-3 தரம் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் என்றாலும் நான் இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லுகின்றேன். மத்திய வங்கியில் வைத்திருக்க வேண்டிய மீதி ஒன்று இருக்கின்றது. ஏனென்னா இந்த எஸ்ஆர்ஆர் காரணத்தினால் எஸ்ஆர்ஆர் என்பது நிதிச்சட்ட ஒதுக்கு வீதம். அந்த ஒதுக்கு வீதத்தை பேணுவதற்காக மத்திய வங்கியில ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை அந்த வங்கிகள் வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்ப அதுக்கு முக்கியமாக, அதை தவிர வேற இதுகளும் இருக்கலாம், முக்கியமாக அந்த பேலன்ஸை பேணுவதற்கு சில வங்கிகளுக்கு ஷார்ட் ஆகிரும். காசு ஷார்ட் ஆகும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், உடனடியாக அவர்கள் அண்டிர வைக்காவது காசு தேவைப்படும். ஏனென்றா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒன்று இருக்கின்றது, கட் ஆஃப் டைம் ஒன்று, அந்த டைமுக்குள்ள பேலன்ஸ் காட்டணும் மத்திய வங்கிக்கு. அப்ப அதுக்காக அவர்கள் ஓடி திரியும் இடம்தான் இந்த மணி மார்க்கெட் என்று சொல்லப்படுகின்ற பணச்சந்தை. அந்த பணச்சந்தையின் முக்கியமான அங்கத்தவர்கள் யாருன்னு சொன்னா ஏனைய வணிக வங்கிகளும் ஏனைய லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற வங்கிகள். அப்ப அவர்களுக்குள்ளே ஒரு எங்கேயாவது தேடி ஒரு வட்டி வீதத்துக்கு கடன் வாங்குவார்கள். அது ஓவர்நைட் லெண்டிங்காயும் இருக்கலாம், 2 நாளைக்கும் இருக்கலாம், 3 நாளைக்கும் இருக்கலாம். அதான் கால் மணி மார்க்கெட் என்று நாங்கள் சொல்லுவோம், அழைப்பு சந்தை. அப்ப நீங்கள் இந்த தமிழ்ல எழுதினாலும் இப்படியான இங்கிலீஷ் வேர்ட்ஸுகளை நீங்கள் பயன்படுத்தினா திருத்துவதற்கு சுகமாக இருக்கும். அது நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க, அதால பிள்ளை இல்லை. அப்ப இந்த பணத்தை நாங்கள் தேடி எடுக்க விரும்பும் பொழுது வட்டி வீதம் ஒன்று தீர்மானிக்கப்படும். அப்ப அந்த ஓவர்நைட் லெண்டிங்குள்ளேயே மத்திய வங்கியும் இருக்கின்றது. அப்ப மத்திய வங்கிட்டையும் கேட்கலாம், மத்திய வங்கிட்ட பேங்கிங் ரேட் மாதிரி போய் கேட்கறதுக்கும் இருக்கின்றது. இந்த ட்ரெஷரி பில்ஸ் என்று நான் சொன்னேன், அந்த துணைநிலை வைப்பு வீத வட்டி ஒன்று இருக்கின்றது, துணைநிலை கடன் வட்டி வீதம் இருக்கின்றது, பாலிசி ரேட்ஸ். அப்ப இந்த வட்டி வீதங்களை இந்த ஓவர்நைட் லெண்டிங் மூலமாக தீர்த்து கொள்ள இந்த மத்திய வங்கியும் விரும்புகின்றது, இந்த வர்த்தக வங்கிகளும் முனைகிறது அதுக்குத்தான்.
இந்த ஓரிரவு வட்டி வீதங்களில் தங்கியிருப்பதன் முக்கியத்துவம் ஏனென்று சொன்னா இது இதன் மூலமாக வட்டி வீதங்களை கூட்டி குறைக்கும் பொழுது நாங்கள் 2 நாளைக்கு ஒருக்கா ஒவ்வொரு வட்டி வீதங்கள் அமைந்து காணப்படும். அதுக்காக இன்றைக்கு 3 வீதமும் நாளைக்கு 10 வீதமா இருப்பேன் இல்லை. ஒரு பிளெக்சிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று இருக்கும். அதே சமயம் அது மாற்றமடைந்து கொண்டும் இருக்கு. ஆனால் நேரடியாக மத்திய வங்கி போய் ஒரு பாலிசி ரேட்ஸை 3 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் மாத்துறோம் அது இதுன்னு சொன்னால் அதுல கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும். என்னன்னு சொன்னா அது முழு அளவில நாட்டின் பொருளாதாரத்தில் இல்லாட்டா நிதி சந்தையில இல்லாட்டா நிதியியல் முறைமையில பைனான்சியல் சிஸ்டத்துல பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த சான்சஸ் இருக்கு. எப்பன்னு சொன்னா அந்த ஒபிஷியலா நாங்கள் எங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்படி வச்சிருக்கிறோம் சொல்ல வெளிக்கிடும் போது அப்ப அதிலும் பார்க்க இப்படி இன்டிரெக்டாக மெதுவாக வட்டி வீதங்களை மாற்றுவதன் மூலமாக பண நிரம்பலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். இல்லாட்டா பண நிரம்பலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு முக்கிய கருவியாக இல்லாட்டா ஒரு 75% இதன் மூலமாக கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர்கள் விரும்புவார்கள். அப்ப மானிட்டரி டார்கெட்டிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாணய முகாமைத்துவத்தை என்னென்று நாங்கள் சொல்றோம் என்று சொன்னா அது இவ்வளவு காலமும் மத்திய வங்கியால மேற்கொள்ளப்பட்டு வந்த ஒரு நடவடிக்கை. அது ஒரு மானிட்டரி பாலிசி ஒன்று இருக்கும். அந்த டார்கெட்டை ஒரு வருஷம் 6 மாதம் அது இடைநிலை குறிக்கோள்கள் என்று சொல்லி அவர்கள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக அப்படி ஒரு கொள்கைகளை அறிவித்து அதன் மூலமாக பண வீக்கத்தை இல்லாட்டா பண நிரம்பலை கட்டுப்படுத்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். ஆனால் அப்படி செய்யும் பொழுது அந்த உண்மையாகவே அந்த பணத்தின் சுற்றோட்டத்தில பணத்திற்கான கேள்வியில எல்லாம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திச்சது இந்த நிதி சந்தையில. நான் சொன்ன மாதிரி நிதி மார்க்கெட்ல. ஆனா நீங்கள் இப்படி செய்யும் பொழுது ஓரிரவு இதுக்குள்ளால செய்யும் பொழுது தண்டபாட்டுல அது அட்ஜஸ்ட் பண்ணப்படுது. பண நிரம்பல் அதுகள் எல்லாம் தண்டபாட்டுல அட்ஜஸ்ட் பண்ணப்படுது. பெரிய பப்ளிக்காகவும் ஆகுவதில்லை. முதல் சொல்ற மாதிரி ரேட்டுகளை அனௌன்ஸ் பண்ணி செய்யும் பொழுது. ஆனால் இப்பொழுது இந்த நவீன காலத்துல மத்திய வங்கிகள் என்ன செய்கின்றது, எங்களோட பணவீக்க இலக்கு இவ்வளவுதான் என்று சொல்லிடுறது. நான் முதலே சொல்லி இருக்கேன். அப்ப இலங்கையை பொறுத்தமட்டில் ஒற்றை நடு இலக்க பணவீக்கத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கின்றது. அப்ப அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த ஆண்டறிக்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது. ஆனால் 2019 கூட அவர்கள் திருப்பி சொல்லியிருந்தார்கள் ஒற்றை பணவீக்க நடுத்தர பணவீக்கத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ண விரும்புகின்றோம். அப்ப இதன் மூலம் நான் சொன்ன மாதிரியான விடயங்கள் மூலமாக நாங்கள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் பொழுது அது இலகுவாக இருக்கின்றது. அப்ப இப்பொழுது மத்திய வங்கி என்ன செய்கின்றது, நாணய கொள்கையின் மூலமாக இப்படியான ஓவர் நைட் லெண்டிங் இதைத்தான் ப்ரொமோட் பண்ணி அதன் மூலமாகத்தான் இந்த பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு என்பதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப அடுத்ததாக 2020 ஜனவரி மாதத்திற்கான நாணய கொள்கை மீளாய்வு மீதான பத்திரிகை அறிக்கையில் இலங்கை மத்திய வங்கி இலங்கையின் முதன்மை பணவீக்கத்தின் அசைவுகள் தொடர்பாக பின்வரும் ஃபேன் சார்ட் வரைபடத்தினை வெளிப்படுத்தி இருந்தது. உண்மையான பணவீக்கத்தின் அசைவுகளுக்கு பின்னால் உள்ள சாத்தியமான காரணங்கள் எவையாக இருக்கும், அத்துடன் இலங்கையில் எதிர்வுகூறல் பணவீக்கத்துடன் தொடர்பான அவதானிப்புகள் யாவை என்பதை நாங்கள் இதுல பார்ப்போம். அப்போ உண்மை இப்ப இதுல என்ன கேட்கிறான்னு சொன்னா இத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லட்டாம். இந்த கிராஃப்ல இருக்கிறத சாத்தியமான காரணங்கள் எவையாக இருக்கும், அத்துடன் இலங்கையில் எதிர்வுகூறல் பணவீக்கத்துடன் தொடர்பான அவதானிப்புகள் யாவை என்பதை பார்க்கட்டாம். அப்ப நாங்கள் இதுல பார்த்தோமே என்று சொன்னால் ஃபேன் சார்ட். அப்ப இந்த ஃபேன் சார்ட்ன்றது இதுதான். அதாவது ஒரு இவ்வளவு காலம் எப்படி இருந்தது ஒரு தரவு இருந்ததை காட்டி போட்டு எதிர்வு கூறலை
காட்டுவது. எதிர்வுகூறலை காட்டும் பொழுது பாருங்க அது என்ன மாதிரி அமைந்து காணப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எதிர்ப்பு கூறல் என்றது ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு. ஒரு ரேஞ்சுக்குள்ள என்ன மாதிரி இருக்குது என்பதை பார்ப்பதாகத்தான் இது இருக்கின்றது. அப்ப ஏதாவது எதிர்வு கூறல் ஒரு ரேஞ்சுக்குள்ள வருகிறது என்று சொன்னா அதுல பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துவதாக இருக்கலாம். பல காரணிகள் செல்வாக்கு செலுத்தலாம். அந்த பல காரணிகளின் காரணமாக இந்த பணவீக்கம் மேல் நோக்கி நகரலாம், கீழ் நோக்கி நகரலாம். அப்ப நாங்க முதலாவதாக நாங்கள் கூறும் பொழுது இந்த உண்மை பணவீக்கத்தை பற்றி நாங்கள் சொல்லுவோம். 2018 5% இருந்தது, பிறகு கொஞ்சம் உயர்வடைந்து பின்பு குறைவடைந்து இப்ப 2019 முடிவில் 2020 துவக்கத்தில் மீண்டும் 5% இருக்கின்றது. இந்த கிராஃபை பார்த்து நாங்கள் அதை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம் தானே. அதை சொல்லிவிட்டு நாங்கள் பிறகு சொல்ல வேண்டும் இந்த அந்த டொட்டா போகின்ற லைன் என்ன மாதிரி போகும், அதாவது தற்போதைய நிலையில் இந்த பணவீக்கம் இப்படித்தான் போகும் என்ற மாதிரி நாங்கள் அது சொல்லிவிட வேண்டும். ஆனால் அந்த டார்க்கான ஏரியாவை பாருங்க, லைட்டான ஏரியாவை பாருங்க. டார்க்கான ஏரியாவில் என்ன நடக்கின்றது, கூடுதலாக அந்த அசைவு அந்த டார்க்கான ஏரியாவை நோக்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த டாட்டட் லைன்ஸுக்கு அண்மைய பகுதியில பாருங்க டார்க்கான ஏரியா. அப்ப மோஸ்ட் பாசிபிள் இல்லாட்டா மோஸ்ட் ப்ராபபிளி அந்த கோடு அந்த பக்கமும் போகலாம், மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம் அந்த ரேஞ்சுக்குள்ள. ஆனால் அந்த லைட்டா ஷேடட் பண்ணப்பட்ட ஏரியாவை பாருங்க, அதுக்குள்ள அது மெதுவாக கூடி குறையக்கூடிய இடமாக இருக்கும். மெதுவாக கூடி குறையக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப இவ்வளவுத்தையும் தான் நீங்கள் சொல்லணும். அப்ப இவ்வளவுத்தையும் முதல் ஆக்சுவலா சொல்லி போட்டு ஃபோர்காஸ்ட் இப்படி இருக்கின்றது. அதே சமயம் இந்த டார்க் ஏரியாக்குள்ள நகரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் கூடுதல், ஆனா லைட் ஏரியான பாசிபிலிட்டிஸ் குறைவண்டு நாங்கள் சொல்லுவது சரியாக இருக்கு. அப்ப மூன்றாவது என்னன்னு சொன்னா 2019-20 காலப்பகுதியில் சந்தை கடன் வழங்கல் வீதங்களை குறைப்பதற்கு பொருளாதாரத்திற்கு கொடுகடன் பாய்ச்சல்களை தூண்டுவதற்கும் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட வழிமுறைகளை சுருக்கமாக விளக்குக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் 2019 அறிக்கையிலையும் பார்த்த, நாங்கள் 2020 அறிக்கையிலையும் நாங்கள் முற்பகுதியை பற்றி, அதாவது ஒரு கடன் 3 மாத முற்பகுதிகளில் 2019 ஆண்டு அறிக்கையிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதுல என்னென்ன சொல்லப்பட்டது இல்லாட்டா மத்திய வங்கியின் வெளியீடுகளில் இருந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். என்னென்ன சொல்லப்பட்டது என்று சொன்னப்படினா, முதலாவது இந்த துணைநிலை வைப்பு வசதி வீதங்கள் அல்லது துணைநிலை கடன் வழங்கல் வீதங்கள் என்பன கிட்டத்தட்ட 100 பேசிஸ் பாயிண்ட்ஸால குறைக்கப்பட்டது 2019. அப்ப 100 பேசிஸ் பாயிண்ட்ஸால இந்த கொள்கை வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டதுடன் 2020 ஆரம்பத்தில் 2020 ஆரம்பத்தில் அந்த 3 மாதத்துக்குள்ள 250 மேலும் 250 புள்ளிகள் குறைக்கப்பட்டது. அப்ப இதுதான் 2019-2020 காலப்பகுதியில் சந்தை கடன் வழங்கல் வீதங்களை குறைப்பதற்கும் பொருளாதாரத்திற்கு கொடுகடன் பாய்ச்சல்களை தூண்டுவதற்கும் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட வழிமுறைகளாக கருதப்படுகின்றது. அப்ப இதை தவிர SRR என்று சொல்லப்படுகின்ற ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ, அது 2019 1 வீதத்தால குறைக்கப்பட்டு 2020 ஆரம்ப கட்டத்துல 3 வீதத்தால குறைக்கப்பட்ட. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இல்ல ரெண்டுக்கும் காரணம் இந்த கோவிட் பிரச்சனை தான். 2019 குறைக்க துவங்கியாச்சு, ஆனா 2020 அது இன்னும் குறைக்கப்பட்டு கோவிட் பிரச்சனையால இன்னும் குறைக்கப்பட்டது. அப்ப அடுத்தது வங்கி வீதம் என்று சொல்லப்படுகின்ற வங்கி வீதம், பேங்க் ரேட்
அது ஏப்ரல் மாதத்திலே அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 300 பேசிஸ் பாயிண்ட்ஸால குறைக்கப்பட்டது. 300 பேசிஸ் பாயிண்ட்ஸால குறைக்கப்பட்டது. அது தவிர மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட இன்னொரு முறைமை என்னன்னு சொன்னா, அந்த கடன் வழங்கும் வீதங்களை மத்திய வங்கி கடன் வழங்கலை கொடுத்து கொண்டு போகும் பொழுது வட்டி வீதத்தை குறைச்சு கொண்டு போக வர்த்தக வங்கிகள் அந்த வேகத்துல வட்டி வீதத்தை குறைக்கவில்லை. அதனால் ஏமாற்றம் அடைந்த மத்திய வங்கி என்ன செய்ததுன்னு சொன்னால், செப்டம்பர் 2019 ஒரு உச்ச கடன் வழங்கும் வட்டி வீதத்துல ஒரு உச்ச எல்லையை விதிச்சது. அதாவது இங்கிலீஷ்ல சொல்ல போனா இம்போசிங் சீலிங்ஸ் ஆன் மார்க்கெட் லெண்டிங் ரேட்ஸ் இன் செப்டம்பர் 19 என்று சொல்றோம். செப்டம்பர் 19. அது மட்டும் இல்ல, சில நேரடியான விடயங்களா இல்லாமல் மறைமுகமான விடயங்களாக மத்திய வங்கி செய்த ஒரு விடயம்தான் கொஞ்சம் மோரல் சுசேஷன் என்று சொல்லுவோம். மோரல் சுசேஷன் என்று சொல்லி போய் மத்திய வங்கிகள்கிட்ட அட்வைஸ் சொல்லுகின்றது. கொஞ்சம் நீங்கள் வட்டி வீதங்களை குறைச்சா தான் நிதி சந்தை சரியான முறையில் இயங்கும் அப்படி இப்படி என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, மத்திய வங்கியால ஒரு புது கிரெடிட் கடன் முறைமை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. கன்செஷன் ரேட்டுக்கு மானிய வட்டி வீதங்கள் முறையில மிகவும் குறைந்த வட்டி வீதங்கள் முறையில கடன் வழங்குவதற்கு அனுமதி அளித்து ஒரு முறைமை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இவை யாவும் 2019-20 காலப்பகுதியில் சந்தை கடன் வழங்கல் வீதங்களை குறைப்பதற்கு, பொருளாதாரத்தில் கொடுக்கடன் காய்ச்சலை தூண்டுவதற்கு மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட வழிமுறைகளாக இருக்கின்றது. அதாவது திரும்பவும் சொல்றேன், பாலிசி ரேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற துணைநிலை வைப்பு வீதங்கள், துணைநிலை கடன் வழங்கும் வீதங்கள் என்பன 100 வீதத்தால 2019 100 பேசிஸ் பாயிண்ட்ஸால குறைஞ்சது. 2020 அது ஆரம்ப காலத்தில் 250 வீதத்தால 250 பேசிஸ் பாயிண்ட்ஸால குறைஞ்சது. ரெடியூசரிங் ஸ்டாட்யூட்டரி ரேஷியோ ரிசர்வ் ரேஷியோ பை 1%. அப்ப எஸ்ஆர்ஆர் என்பது 1 வீதம் குறைஞ்சது 2019, 2020 3 வீதம் குறைஞ்சது. ரிடியூசிங் த பேங்க் ரேட், பேங்கிங் ரேட் கிட்டத்தட்ட 300 பேசிஸ் பாயிண்ட்ஸால குறைஞ்சது. பிறகு கடன் உச்சவரம்பு, கடன் வட்டி வீதத்துல உச்சவரம்பு விதிக்கப்பட்டது. இண்டிகேட்டிங் த நீட் ஃபார், அதாவது மோரல் சுசேஷன் சொல்லப்படுகின்ற போய் இந்த கடன் வட்டி வீதங்களை குறைக்க வேண்டிய அவசியத்தை வர்த்தக வங்கிகளுக்கு மத்திய வங்கி சொன்னது. அது தவிர புது கடன் வீதங்களை, கடன் முறைமைகளை அறிமுகப்படுத்தியது ஆக குறைந்த வட்டி வீதத்துக்கு. இதுல 3 விடயங்களை நீங்க சொன்னாலே உங்களுக்கு காணும், நீங்கள் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிக்கொண்டு போவதற்கு. அப்ப அடுத்த 4வது நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நாணய கொள்கை அதன் குறிக்கோள்களை எய்துவதன் வெற்றி நாணய மற்றும் இறை கொள்கைகளுக்கு இடையிலான நெருக்கமான இணைப்பிலேயே தங்கியுள்ளது. நாணய கொள்கை அதன் குறிக்கோள்களை எய்துவதன் வெற்றி நாணய மற்றும் இறை கொள்கைகளுக்கு இடையிலான நெருக்கமான பிணைப்பிலேயே தங்கியுள்ளது. இக்கூற்றினை நீர் ஏற்றுக்கொள்ளுகின்றீரா? உமது விடையினை நியாயப்படுத்துக. நாணய கொள்கை அதன் குறிக்கோள்களை எய்துவதன் வெற்றி நாணய மற்றும் இறை கொள்கைகளுக்கு இடையிலான நெருக்கமான இணைப்பிலேயே தங்கியுள்ளது. இக்கூற்றினை நீர் ஏற்றுக்கொள்கின்றீரா? உமது விடையினை நியாயப்படுத்து. அப்ப நாங்கள் உடனே சொல்லிடுறோம் ஓமா இல்லையாண்டு. ஓமா இல்லையாண்டு உடனே சொல்லிடுறோம்னு சொன்னாதான் அந்த 5 மார்க்ஸ்ல 1 மார்க்ஸாவது கிடைக்கும். அப்ப நாங்கள் இங்க இக்கூற்றியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா அதுதான் சரியான விடை. அப்ப உண்மையில இப்ப இதுல உள்ள பிரச்சனை என்று சொன்னால் உங்களுக்கு, அப்ப நீங்கள் அடுத்ததாக சொல்ல வேண்டிய இறை கொள்கையை பற்றி நீங்கள் கதைக்கணும். அப்ப இறை கொள்கை என்பது என்ன? அரசாங்க வரவு செலவு திட்டம். அப்ப இலங்கை மாதிரி ஒரு நாட்டுல வரவு செலவு திட்டம் பாதகமான வரவு செலவு திட்டம் தான் அமைக்கப்படும். ஏனென்று சொன்னா நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும். அப்ப அப்படி நாங்கள் செய்யும் பொழுது அதனால ஏற்படுகின்ற
கூடுதலான விரயங்களை அரசாங்கம் செய்யும், செலவினங்களை செய்யும். அப்ப அப்படி செய்வதன் மூலமாகத்தான் அரசாங்கத்தால பொருட்கள் சேவைகளோட மார்க்கெட் சந்தையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கும். ஏனென்றா அரசாங்கம் செலவுகளை செய்ய அது பொதுமக்கள்கிட்ட நுகர்வோர்கிட்ட தான் போய் சேரும். அவர்கள் உடனே பொருட்களை வாங்க வழிக்கிடுவார்கள். உதாரணமா அரசாங்கம் ஒரு அபிவிருத்தி திட்டத்தை செய்யுது என்று சொன்னா கூட, ஒரு அபிவிருத்தி திட்டத்தை செய்கின்ற சொன்னா கூட அந்த அபிவிருத்திக்காக செய்கின்ற செலவுகள், ஊழியர்களது சம்பளங்கள், பொருட்கள், மூலப்பொருட்களை வாங்குவது எல்லாம் பிசினஸ்களுக்குள்ள போயிடும். அப்ப இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மார்க்கெட்டை நேரடியாக அரசாங்கத்தின் இது எஃபெக்ட் பண்ணும். அப்ப அப்படி எஃபெக்ட் பண்ணும்போது அது பண நிரம்பலில் மாற்றத்தை ஏற்படுத்தி பொது விலை மட்டங்கள்ல எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப இதை பற்றி நாங்கள் கயக்கவில்லை கிடையாது. அந்த பாட்டுல நாணய கொள்கை அகப்படுகின்றது. அப்ப பொது விலை மட்டத்தில் உறுதியாக வைத்திருப்பதற்கு மத்திய வங்கி ஆக்ஷன்கள் எடுக்க வேண்டி இருக்கும். மத்திய வங்கியின் ஆக்ஷன் எப்படி இருக்கும்? பணநிரம்பலை விலை கட்டுப்படுத்துவதாக இருக்கும். பணநிரம்பலை விலை கட்டுப்படுத்தும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? வட்டி வீதத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவார்கள். ஆகவே இப்படியான இடங்கள்ல இந்த ரெண்டு பேருமே, அதாவது அரசாங்கம் இறை கொள்கை என்றாலையும் மத்திய வங்கி நாணய கொள்கை என்ற இடத்துலாலையும் ஒரு நெருக்கமான இணைப்பில இல்லாட்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இதை செய்ய வேண்டி இருக்கும் அவர்கள். அதன் மூலமாகத்தான் இந்த அரசாங்கம் செலவழிப்பதனுடைய அபிவிருத்தியையும் மத்திய வங்கி பொதுவிலை மட்டங்கள்ல ஒரு உறுதியான தன்மையை பேணுவது என்பதனை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த கொள்கை என்னன்னு சொல்ற இணைப்பு தன்மை, இந்த ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள கொள்கை இணைப்பு தன்மையின் ஊடாகத்தான் இந்த நாட்டின் உறுதியை, ஒரு உறுதிப்பாட்டை, பொருளாதார உறுதிப்பாட்டை பண்ணிக்கொள்ள முடியும். நான் திரும்ப சொல்லுகின்றேன், நாணய கொள்கை வட்டி வீதங்களையும் பணநிரம்பலையும் அட்ஜஸ்ட் பண்ணி பொது விலை மட்டத்தை பேண விரும்பும். ஆனால் அரசாங்கத்தின் இறை கொள்கை கூடுதலான செலவினூடாக பொருளாதார வளர்ச்சியையும் நாட்டின் அபிவிருத்தியை நோக்கி நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது பொருட்கள் அரசாங்கத்தின் செலவழிக்க துவங்கும் பொழுது அது பணவீக்கத்தை ஏற்படுத்துகின்ற தன்மையை காட்டும். பணவீக்கத்தை என்ன ஏற்படுத்துகின்றதுன்னு சொன்னால், செலவழிக்கும் பொழுது அந்த ஊழியர்களுக்கு சம்பளங்கள், வேலை வாய்ப்புகள் கூடும். அவர்களுடைய சம்பளங்கள், அதுகள் பொருட்கள் சேவைகள் சந்தையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப அதை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய வங்கி பணநிரம்பல்ல மாற்றங்களை செய்ய வேண்டி இருக்கும். அப்ப மத்திய வங்கி, அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். அப்ப மத்திய வங்கியின் அநேகமான பல விடயங்களிடையே ஒரு சில தொழிற்பாடுகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொடர்பான தொழிற்பாட்டிலும் ஈடுபடுகின்ற இலங்கை மத்திய வங்கியின் திணைக்களங்களை அடையாளம் காணுவதுடன் இலங்கைக்கு பொருந்தத்தக்க பொருத்தமான உதாரணங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு தொழிற்பாட்டினதும் முக்கியத்துவத்தை சுருக்கமாக விளக்குக. அப்ப இலங்கையில் தாக்கு பிடிக்கக்கூடிய வங்கி தொழில் நடைமுறைகளை ஊக்குவித்தல். அப்ப தாக்கு பிடிக்கக்கூடிய வங்கி தொழில் நடைமுறைகளை ஊக்குவித்தல் என்பது மத்திய வங்கியின் எந்த திணைக்களத்தோடு சம்பந்தப்பட்டது? இலங்கையில் தாக்கு பிடிக்கக்கூடிய வங்கி தொழில் நடைமுறைகளை ஊக்குவித்தல் என்று சொன்னா, வங்கி தொழில்முறையினூடாக நிதியியல் முறைமையை உறுதியாக பேணுவது என்பதுதான் அதன் உண்மையான நோக்கம். அப்ப அதை செய்வது இலங்கையில வங்கி மேற்பார்வை திணைக்களம் என்று சொல்லப்படுகின்ற பேங்க் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட். அப்ப உங்களுக்கு தெரியும் வங்கி தொழில், அப்ப அதை நீங்கள் எழுதி போட்டு, அதை உடனே எழுதிக்கிறோம், என்ன திணைக்களம் எழுதி போட்டு தாக்கு பிடிக்கக்கூடிய வங்கி தொழில் நடைமுறைகளை ஊக்குவித்தல் என்ற அடிப்படையில வங்கி மேற்பார்வை திணைக்களம் என்னென்ன வேலைகளை செய்கின்றது என்பதை சுருக்கமாக கொடுக்க வேண்டும்.
அப்ப இப்ப இருக்கின்ற நிதி நிலைமைகள் நிதி ரீதியான நிதியியல் சந்தையின் நிதியியல் முறைமையில நிதியியல் முறைமை என்று நான் சொல்றது பைனான்சியல் சிஸ்டத்துல ஏற்படுகின்ற பிரதான பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனைகளை என்ன மாதிரி தீர்க்க வேண்டிய அவசியம் மத்திய வங்கியின் வங்கி மேற்பார்வை திணைக்களத்துக்கு இருக்கின்றது என்பது எல்லாத்தையும் அதனால் சொல்ல வேண்டி இருக்கின்றது. அப்ப அதை பற்றி நீங்கள் சுருக்கமாக சொல்லலாம். அதே பிறகு நீங்கள் ஆன்சைட் சூப்பர்விஷன் ஆஃப் சைட் சூப்பர்விஷனை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம். அப்ப இந்த வங்கிகளோட முக்கியத்துவத்தை நீங்க சொல்லி அந்த வங்கிகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய அவசியத்தை பற்றி நீங்கள் சொல்லலாம். அப்படி அதுகளை சொல்லிவிட்டா அந்த கேள்விக்கு முழுமையான ஆன்சராக அது மாறுகின்றது. அப்ப முதலாவது நீங்கள் நாங்கள் வங்கிகள் என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறீர்களா, மத்திய வங்கியின் நோக்கம் என்ன, வங்கியலினூடாக அடிப்படையில் உள்ள பொதுமகனுக்கும் ஒரு உத்தியோகபூர்வ ரீதியான நிதியியல் முறைமையினூடான கொடுக்கல் வாங்கல்களை ஏற்படுத்துவது, மத்திய வங்கியால் அச்சடிக்கப்பட்ட பணம் அந்த அடிமட்ட பொதுமக்கள் மட்டும் போய் சேர்வது என்பதை உறுதிப்படுத்துவதுதான் மத்திய வங்கியின் முக்கியமான நோக்கம். இதோட வங்கியல் முறைமை இருப்பதனூடாகத்தான் நிதியியல் முறைமையை ஒழுங்காக பேணக்கூடியதாக இருக்கும். அப்ப அதுகளுக்காக வங்கிகள்ல சரியான முறையில வழிநடத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. என்னன்னு சொன்னா வங்கிகள் வைப்பாளர்கள வைப்புகளை எடுத்து கடன் வழங்குவதாக அமைகின்றபடியால் அப்ப அவர்கள் ஏதாவது மேனேஜ்மெண்ட்ல செய்கின்ற சிறு பிழை கூட அந்த வங்கியை வீழ்த்த பார்க்கும், இல்லாட்டா முறிவடையும் நிலைக்கு கொண்டு வரும். அப்படி முறிவடையும் நிலைக்கு வந்தது என்றால் உடனடியாக மத்திய வங்கி பொதுமக்கள் என்ன செய்வார்கள், வங்கி இயலிலே ஒரு வங்கி முறிஞ்சாலே வங்கி சிஸ்டத்திலேயே மக்கள் நம்பிக்கையற்று போவார்கள். அவை அந்த நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டுவதற்காக வங்கிகள் முறியாமல் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அது இலங்கையை பொறுத்தமட்டில் நன்றாக வளர்ச்சியடைந்த நாடுகள்ல இது ஒரு கணக்கு இல்லை. ஆனா இலங்கையை பொறுத்த மட்டும் இப்படியான ஒரு நிலையில இருக்கின்றது. ஆகவே அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் என்று மத்திய வங்கிக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சர்வதேச விடயங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நிதியியல் முறைமைகளையும் தரம் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதுக்கு வங்கிகள முறைமையை தரம் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது நிதியியல் முறைமையில் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு உட்கட்டமைப்பினை தரம் உயர்த்துதல். அப்ப நிதியியல் முறைமையில கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு உட்கட்டமைப்பினை தரம் உயர்த்த வேலையை செய்யறது கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு திணைக்களம், பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கின்றது. அப்ப பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இங்க இருக்கின்ற எல்லா வங்கிகள் சார்பான எல்லா விதமான கொடுக்கல் வாங்கல்களையும் செட்டில் பண்ற ஒரு இடமாக ஒரு திணைக்களமாக இருக்கும். அப்ப எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸும் அங்க இருக்கும். அந்த ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குரிய கொடுப்பனவுகள் பெறுபனவுகள் அதுகள் எல்லாவற்றையும் செய்யும் ஒரு திணைக்களம் தான் இது. அது மட்டுமல்ல, திரைசேரி உண்டியல்கள் மூலமாகவோ திரைசேரி முறிகள் மூலமாகவோ கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கும் பொழுது அதையும் அந்த முதன்மை வணிகர்களுக்கு உள்ளாக கொடுக்கல் வாங்கல்களை செய்வதாக அமைந்து காணப்படும் கொடுக்கல் வாங்கலை உறுதிப்படுத்தும் ஒரு டிபார்ட்மெண்டாக இது இருக்கும். அது மட்டுமல்ல, தீர்க்கும் வீடு நாங்கள் சொல்லப்படுகின்ற அந்த லங்கா கிளியரிங் என்ற வேலைகள், அதாவது செக்ஸ்கள் எல்லாம் ஒவ்வொரு பேங்குகளுக்குள்ளாலேயும் தானே மாற்றப்படுகின்றது. அவை அந்த லங்கா கிளியரிங் என்று சொல்லப்படுகின்ற நான் முதலே உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அதுக்கு பொறுப்பாக இருக்கும் திணைக்களமும் இதுதான். அப்ப இதை தவிர இப்ப 20-25 வருஷத்தோட ஒப்பிடும் பொழுது இப்பொழுது சம்பளம் எல்லாம் நேரடியாக வங்கிக்கு போகின்றது. நாங்கள் ஒரு வங்கி வேலைகளையும் நாங்கள் செய்ய தேவையில்லை. சம்பளம் நாங்கள் வேலை செய்ய முந்தியண்டா விட்டுட்டு போய் சம்பளத்தை கையால கொடுப்பார்கள் அந்த ஒரு வேலை செய்கிற இடத்துல. அதை விட்டு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கையால வேண்டுவதும் விட்டு பிறகு செக் தருவார்கள். நாங்கள் செக் கொண்டு போய் பேங்கில் போடுவோம். ஆனா இப்ப அப்படி ஒன்றும் இல்லை, நேரடியாக ஸ்லிப் சிஸ்டத்தின் ஊடாக அது
போடப்படுகின்றது. அப்ப இந்த ஸ்லிப் சிஸ்டம் என்பது ஒரு ஸ்ரீலங்கா இன்டர்பேங்க் பேமெண்ட் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அந்த அந்த சிஸ்டம் அறிமுகப்படுத்தினது மட்டுமல்லாமல் அதை இப்பொழுது நடைமுறைப்படுத்தி நிறைய கம்பெனிகள் இந்த ஸ்லிப்ஸுக்காலேயே பேமெண்ட்டை செய்கின்றன. அதை தவிர இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த தீர்க்கும்பிடி லங்கா கிளியரிங் பேமெண்ட் சிஸ்டங்களையும் மிகவும் அட்வான்ஸாக இருக்கின்றது. உதாரணமாக செக் இமேஜிங் அண்ட் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் என்று ஒன்று இருக்கின்றது, CITS செக் இமேஜிங் அண்ட் டிரான்சாக்ஷன் சிஸ்டம். அதாவது இப்பொழுது வந்து நாங்கள் ஒபிஷியலாக அந்த செக்கை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் ஸ்கேன் பண்ணி போட்டு ஒரு பிரான்ச்சும் தங்களுடைய ஹெட் ஆபீஸுக்கு அனுப்புகிறார். தங்களுக்கு கிடைக்கிற செக்குகள் எல்லாத்தையும் ஹெட் ஆபீஸ் அந்த செக்குகளை எல்லாத்தையும் ஸ்கேன் செக்கத்தான் கிளியரிங் ஹவுஸுக்கு அனுப்பும். அப்ப அப்படியான சிஸ்டத்தை அட்வான்ஸ் சிஸ்டத்தை அமல்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதை தவிர ஸ்விஃப்ட் சிஸ்டம் என்று நாங்கள் ஒரு சிஸ்டம் இருக்கிறது. ஸ்விஃப்ட் என்று இப்ப ஒரு வாடிக்கையாளன் கூட ஸ்விஃப்ட் சிஸ்டத்துக்குள்ளால ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்ல இன்னொருத்தருட கணக்குக்கு காசை மாத்தலாம். ஒரு சிறு தொகை தான் சார்ஜஸா இருக்கின்றது. அப்ப அப்படியான நிறைய சிஸ்டங்கள், நிறைய விடயங்கள் எல்லாம் இலங்கையில் அமல்படுத்தப்படுகிறது. மற்றது கடன் அட்டைகளுக்கு ஊடான கொடுப்பனவுகள், கடன் அட்டைகளினூடான கொடுப்பனவுகள் அதுகள் எல்லாம் வந்து நிறைய இருக்கின்றன. அப்படியான கொடுப்பனவுகள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிற ஒரு டிபார்ட்மெண்டாக இந்த பேமெண்ட் அண்ட் சிஸ்டம்ஸ் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அமைந்து காணப்படுகிறது. அதாவது கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு திணைக்களம் செட்டில்மெண்ட், அதை நாங்கள் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் எழுதுகிறதா. அடுத்ததாக பணம் தூயதாக்கல் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தல் நடவடிக்கையினை ஒழித்தல். பயங்கரவாதத்துக்கு நிதியளித்தல் நடவடிக்கைகளை ஒழிக்கும் டிபார்ட்மெண்ட். அப்ப இதை நாங்கள் சொல்றது பைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்று சொல்ற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இதை மத்திய வங்கியிலே இந்த திணைக்களம் செய்வது வந்து பணம் தூயதாக்கல் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளித்தல் நடவடிக்கை செய்வது வந்து பைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். அப்ப இது வந்து உண்மையிலேயே இதுல சொல்லப்பட்ட மாதிரி முதலாவது மணி லாண்டரிங் என்று நாங்கள் சொல்லுவோம். மணி லாண்டரிங் என்று சொல்வதுன்னா இந்த சட்ட ரீதியற்ற நடவடிக்கைகள் மூலமாக உழைக்கின்ற மிகவும் பெரிய அளவுல பணத்தை உழைப்பவர்கள் வந்து அந்த பணத்தை கொண்டு வந்து நல்ல பணமாக மாற்றுவதற்கு வங்கியில் விட்டுருவார்கள். அதாவது பிளாக் மணி மாதிரி இருக்கிறத நல்ல மணியாக மாற்றி விட்டுருவார்கள். அதுக்கு சில அக்கௌண்ட்டுகளை திறந்து அதன் மூலமாக பணத்தை போட்டு கொண்டு இருப்பார்கள். ஆகவே அது நாங்கள் மானிட்டர் பண்ண வேண்டும். உதாரணமா இன்றைக்கு உள்ள நிலைமையில வந்து நான் ஒரு 5000 10,000 தான் வங்கியில மாற்றி கொண்டிருக்கிறேன் சொன்னால் நான் எந்த கணக்குல இருந்து ஒரு 1 மில்லியன் ரூபாவை இன்னொரு ஆளுக்கு கொடுப்பேன்னா உடனே ஒரு கேள்வி கேட்பார்கள், இது எங்கால இந்த காசு கிடைச்சது, இல்லாட்டா என்னென்ன யாருக்கு கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க. அப்படியான கேள்விகளை வங்கிகளை கேட்க சொல்லி இருக்கின்றது மத்திய வங்கியின் இந்த பைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். அப்ப இப்படியான கேள்விகளை கேட்பதன் மூலம் அந்த பணம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்ப எங்களோட பதில் வந்து அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவர்கள் தொடர்பாளர், இல்லாட்டா அதை பற்றி மத்திய வங்கிக்கு அறிவிப்பார்கள். அப்ப இப்படியான விடயங்களை மேற்பார்வை செய்வதுதான் இந்த மணி லாண்டரிங் டிபார்ட்மெண்டுடைய வேலையாக இருக்கின்றது. அடுத்தது இந்த பயங்கரவாத நடவடிக்கைகள் மூலமாக பணங்கள் அதாவது கடத்தல் வேலைகளை செய்வது, பயணம் வைப்பது, மற்றது சில தாக்குதல்களை மேற்கொள்வது, அதன் மூலமாக கிடைக்கும் பணங்கள் அதுவற்றி எல்லாம் வந்து இந்த வளமையாக நடக்கின்ற வளமையான வாழ்க்கை ஸ்டைல மாற்றக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. அப்ப இப்படியான பயங்கரமான விடயங்களை தடுப்பதற்கு இவர்களுடைய பண கொடுக்கல் வாங்கல் விடயங்களை நாங்கள் முடக்குவதுதான் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அது இந்த பயங்கரவாத விடயம் என்பதும் சட்டவிரோதமாக கருதப்பட்டு அதன் மூலமாக வரும் பணங்கள் எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணி இந்த நிதியியல் முறைமையை காப்பாற்றுவதுதான் இதன் முக்கியமான நோக்கம். அப்ப 2006ஆம் ஆண்டுல தான்
இப்படியான விடயங்களை துவக்குகின்றார்கள் இந்த மத்திய வங்கியை சேர்ந்த ஆட்கள். அதாவது இலங்கையில மட்டுமில்லை, சர்வதேச ரீதியில 2006ஆம் ஆண்டு இப்படியான முயற்சிகளை நாங்கள் செய்யணும், அதன் மூலமா வர பணம் கொடுக்கல் வாங்கல நாங்கள் கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி வெளிக்கிடுவதும் விடயம் 2006 இருந்து தொடர்ந்து நடக்கின்றது. அப்ப இந்த பைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்பதும் 2006ஆம் ஆண்டில் இருந்து துவங்கி அதன் மூலமாக ஆபரேட் பண்ணப்பட்டு கொண்டு வருகின்றது. அப்ப நான் சொன்னது போல சுருக்கமாக சொல்ல போனால் இப்படியான இல்லீகல் வேலைகளால வார பணம் கொடுக்கல் வாங்கலை கட்டுப்படுத்துவதுதான் இதன் முக்கிய நோக்கம். இதன் மூலமாக இப்படியான நடவடிக்கைகளையே நாங்கள் கட்டுப்படுத்தலாம். என்னன்னா பணம் போவது சிரமமாக இருக்கின்றது அப்படி இப்படி என்று நினைக்கும் பொழுது இது லேசாக இப்படியான பிரச்சனைகளை மினிமைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது பயங்கரவாத பிரச்சனைகள், சட்டவிரோத பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய சான்சஸ் கூடுதலாக உள்ளது. அடுத்தது ஊழியர் சேமலாப நிதியத்தின் கட்டுக்காப்பாளராக செயற்படுதல். அப்ப இதுக்கு இபிஎஃப் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஊழியர் சேமலாப நிதி திணைக்களம் தான் இதுக்கு செயற்படுகின்றது. அப்ப இந்த ஊழியர் சேமலாப நிதி திணைக்களம் செயற்படும் பொழுது அது என்ன நடக்கின்றதுன்னு சொன்னா என்ன மாதிரி அது செய்கின்றது என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். அப்ப அந்த செக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி என்னன்னு சொன்னா பணத்தை ஒவ்வொருவருக்கும் இப்ப அரசாங்கத்துக்கும் பணம் தேவைப்படுகின்றது. அதாவது நிதி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட செலவுகளுக்கும் பணம் தேவைப்படுகின்றது. அந்த பணத்தை திரைசேரி முறிகள் திரைசேரி உண்டியல்களின் ஊடாக எடுத்துக்கொள்வதற்கு வசதியாக இந்த ஊழியர் சேமலாப நிதியம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பிக்கின்றது. அப்போ ஒரு பக்கத்துல அரசாங்கத்துக்கு அப்படியான தேவைப்பாடு இருக்கின்றது, ஒரு பக்கத்துல இந்த ஊழியர்களுக்கு தங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல காசுகள் தேவைப்படும் பொழுது அது என்ன மாதிரி எங்கிருந்து கிடைப்பது எப்படி கிடைப்பது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆகவே உழைக்கும் போதே சேமியுங்கள் என்று சொல்லி பே ஆஸ் யூ ஏர்ன் என்று சொல்லி உழைக்கும் போதே அதை சேமிப்பது, கட்டாயம் சேமிப்பு. அப்ப இதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. மத்திய வங்கி தொழிற்திணைக்களத்தினூடாக நாங்கள் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். ஆனால் மத்திய வங்கி அந்த பணத்தை பராமரிக்கும். அப்போ ஒருவருக்கு 55 வயதாகும் பொழுது அவர் வேலையில் இருந்து ரிட்டையர் பண்ணும் பொழுது அந்த பணத்தை எடுத்து அவர்கள் அந்த ஊழியர்களுக்கு கொடுப்பார்கள். அப்ப அதன் மூலமாக இவ்வளவு காலமும் கிடைத்த வட்டி அதில் சேர்க்கப்படும். அப்ப உங்களுக்கு தெரியும் 8 வீதம் அந்த ஊழியர்ல இருந்து எடுப்பது, 12 வீதம் அந்த தொழில் தருணர் கொடுப்பது. அது கட்டாயம். அது செய்யாவிட்டா தொழில் தருணர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படலாம், குற்றவாளியாக கருதப்பட்டு. அப்ப இப்படியான வேலைகளை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தொழில் தருணரும் ஊழியர் என்ற காசை கழிச்சு தன்னுடைய காசையும் போட்டு மத்திய வங்கிக்கு அனுப்ப வேண்டும். அவரவற்ற பேர்ல மத்திய வங்கிக்கு அனுப்ப வேண்டும். அதன் பின்பு மத்திய வங்கிக்கு அந்த இதை அப்படியே மொத்தமாக எடுத்து அந்த காசை மொத்தமாக எடுத்து மொத்தமாக முதலிட்டு அதன் பின் அவற்றை பராமரித்து வரும், முதலிட்டு பராமரித்து வரும். இதுதான் ஊழியர் சேமலாப நிதியத்தின் தொழிற்பாடாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் 5வது கேள்வியையும் பார்த்து விட்டோம். இனி 6வது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். 6வது கேள்வியை ஒருக்கா வாசித்து பாருங்கள். அப்போ நாங்கள் என்ன கேள்வி என்று நாங்கள் முதல் பார்ப்போம். பொதுமக்களிடையே நிதியியல் அறிவினை மேம்படுத்துவதற்கும்
மத்திய வங்கியின் நடவடிக்கைகள் மற்றும் கொள்கைகள் மீது அவர்களுக்கு அறிவூட்டுவதற்கும் திறந்ததும் வெளிப்படையுமானதான தொடர்பூட்டல்கள் மிக இன்றியமையாதனவாகும். அத்தகைய துறைகளில் பொதுமக்களின் உயர்ந்த அளவிலான விழிப்புணர்வு மத்திய வங்கியின் பரந்த பொருளாதார குறிக்கோள்களுடன் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய வங்கி இணைப்பதனை இயலச் செய்கின்ற முக்கிய காரணியாக விளங்குகின்றது. மத்திய வங்கியின் தொடர்பூட்டலுடன் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களின் அடிப்படை காரணிகளையும் அம்முயற்சியின் சாத்தியமான பெறுபவர்களையும் சுருக்கமாக விளக்குகிறார். 2019 ஆண்டு பகுதியில் அநேக சந்தர்ப்பங்களில் இலங்கை மத்திய வங்கி பாதுகாப்பானதும் பத்திரமானதுமான இலத்திரியல் கொடுப்பனவு நடைமுறைகளை பின்பற்றுவது தொடர்பிலும் கணனி வழி அதே நேர மோசடிகளை கணனி வழி அதே நேரம் என்று சொல்லுவது ஆன்லைன் அதே நேரம் என்றது ஆன்லைன் மோசடிகளை தடுப்பது தொடர்பிலும் பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்காக பத்திரிகை வெளியீடுகளை விதித்திருந்தது. அப்ப பின்வரும் கூற்றுக்களின் அடிப்படை காரணிகளும் அம்முயற்சிக்கான சாத்தியமான பெறுபவர்களின் சுருக்கமாக விளக்க என்று சொல்லப்படுகிறது. அப்ப முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டியது அடிப்படை காரணி. அப்ப ஏன் நாங்கள் இந்த அடிப்படை காரணி என்ன எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் என்பது மிகவும் இலகுவானதாகவும் விரைவாகவும் செய்யக்கூடிய ஒரு கொடுப்பனவு முறையாக உலகளாவிய ரீதியில பிரபல்யம் அடைந்து இருக்கின்றது. உண்மையிலேயே இப்ப நாங்க எத்தனையோ விடயங்களுக்கு நாங்கள் போக தேவையில்லை. வங்கிகளுக்கு ஆன்லைனுக்குள்ளாலேயே ஸ்மார்ட் போனுக்குள்ளாலேயே எத்தனையோ பேமெண்ட்ஸை நாங்கள் செய்து கொள்ளலாம். ஆனா நாங்கள் அப்ப அந்த தகவல் தொழில்நுட்பம் என்பது வளர்ந்து அதன் மூலமாக என்ன நடக்குது என்று சொன்னால் மிகவும் கொடுக்கல் வாங்கல் நடக்கும் பொழுது அதுக்குள்ளாலேயும் நிறைய கள்ள வேலைகள் சட்டவிரோத வேலைகள் நடக்கலாம். ஒருத்தருக்கு அனுப்புற காசை இன்னொரு நாள் அதுக்குள்ளால காசு எடுத்து விட்டா எல்லாம் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது என்ன நடக்கின்றது. அவை அதுகளை நாங்கள் சமாளிப்பதற்காக சில செக்யூரிட்டி மெஷர்ஸும் அதுகளுக்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அது உண்மையில சாதாரண பொதுமகனின் அடிப்படையில் எங்களுக்கு விளங்காது. அந்த ஐடியில நிறைய கம்யூனிகேஷன்ல நிறைய செக்யூரிட்டி விடயங்கள் அதில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இது அந்த ரஷனல் என்று சொல்லலாம். அப்ப இந்த பாதுகாப்பு விடயங்களை அதாவது ஆன்லைன் அதே நேர கொடுப்பனவுகளை செய்யும் பொழுது அந்த மோசடிகளை தடுப்பதும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அப்ப அந்த ரஷனல் அடிப்படை காரணம் இதுதான். கொடுப்பனவுகள் செய்வது வசதியானது, அதுகளை அதிகரிக்க வேண்டும். அதே சமயம் அந்த கொடுப்பனவுகள் தொடர்பான பாதுகாப்பு தன்மையையும் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது. அப்ப இதுக்காக இலங்கை சர்வதேச ரீதியாக இருக்கின்ற பாதுகாப்பு முறைமைகள் அந்த ஐடி சிஸ்டத்தில் இருக்கின்ற ஆன்லைன் பாதுகாப்பு முறைமைகளை கடைபிடித்து இலங்கையிலும் அப்படியான ஒன்றை செய்கின்றது. அப்ப இதுக்கு மத்திய வங்கி என்ன செய்கின்றதுன்னு சொன்னால் ஏனைய நிதி நிறுவனங்களுடன் அதாவது வர்த்தக வங்கிகள் இல்ல லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க்ஸ் இல்ல பினான்ஸ் கம்பெனியோடையும் சேர்த்து இந்த மத்திய வங்கி இப்படியான முறைமைகளை ஏற்படுத்துது. அதன் மூலமாக செக்யூர் டிரான்சாக்ஷன்களை செய்வதற்கு. அப்ப இதன் மூலமாக சாத்தியமான பெறுபவர் கிடைக்கப்பட்டிருக்கிறது சொன்னா கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக பாதுகாப்பான பண கொடுக்கல் வாங்கல்கள் இப்படியான ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக இவர்களுக்கிடையே நடக்கின்றது. வங்கிகளுக்கூடாக வாடிக்கையாளர்கள் செய்கின்றார்கள். அதே சமயம் உங்களுக்கு தெரியும் அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் நாங்கள் ஆன்லைன் உங்களை இதை திறக்கும் பொழுது ஒரு பாஸ்வேர்ட் போடணும். எங்களோட சில செக்யூர்ட் கொஸ்டின்ஸ் கேட்டா அது நாங்கள் ஏற்கனவே பதிஞ்சு வச்சிருக்கிற அந்த ஆன்சர்களை கொடுக்கணும். டெலிபோன் பேங்கிங் மூலமாக செய்யும் பொழுது சில செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பார்கள். அதை நாங்கள் சொல்ல வேண்டும். சொல்லுவதில் தயக்கம் காட்டாமல் சொன்னாதான் அவர்கள் நம்புவார்கள். பிறகு அந்த ஓடிபி என்று சொல்லப்படுகிறது ஒன் டைம் பாஸ்வேர்டு என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு விஷயத்த போட்டு போன் நம்பரை கொடுத்தோம்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை போட்டா தான் மிச்ச வேலைகளை நாங்கள் செய்யலாம்.
அப்ப அப்படியான செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் வந்து இதன் மூலமாகத்தான் நடக்கின்றன. அப்ப அப்படியான விடயங்கள் நடப்பதுதான் இதிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்ப இரண்டாவது என்னன்னு சொன்னா 2020 பிப்ரவரியில் இலங்கை மத்திய வங்கி இலங்கை வங்கிகளுக்கு இடையிலான வழங்கல் வீதத்தினை, அதாவது ஸ்ரீலங்கன் இன்டர்பேங்க் பரோயிங் ரேட் தொகுத்தல் மற்றும் வெளியிடத்தை இடைநிறுத்துவது தொடர்பில் நிதியியல் சந்தைகளுக்கு அறிவிப்பதற்காக பத்திரிகை வெளியீடு ஒன்றை விடுத்தது. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா உண்மையாவே அதை பாவிக்கிற ஆட்கள் குறைஞ்சிட்டுது. அதாவது இன்டர்பேங்க் பரோயிங் என்று சொன்னால் ரேட் என்று சொன்னால் அது ஒரு அந்த கால் மணி மார்க்கெட் ரேட் தான், அழைப்பு சந்தை வட்டி வீதத்தை மத்திய வங்கி அறிவிச்சு கொண்டிருந்தது. அப்ப இந்த வட்டி வீதத்தை ஒருத்தருமே பாவிக்க, அதாவது இதுகள் நடந்து கொண்டிருந்தது, டிரான்சாக்சன் இன்டர்பேங்க் பரோயிங் நடக்கின்றது, ஆனால் அந்த வட்டி வீதத்தை அவர்கள் பாவிப்பதில்லை. அப்ப அதை கவனிச்சு வர்த்தக வங்கிகளை எல்லாம் போய் மத்திய வங்கிட்ட சொல்லிட்டு, நீ எங்களுக்கு இது தேவையில்லை, நாங்கள் ஒரு சிறுமியை பாவிப்பதில்லை, அப்புறம் நாங்கள் இதுல வச்சிருப்பான்ன்ற மாதிரியான ஒரு இதை ஏற்கனவே வர்த்தக வங்கிகள் கொடுத்திருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே நிறைய மீட்டிங்ஸ்கள் நடத்தும் பொழுது இதுகளையும் ஒரு விடயமாக சொல்லி இருக்கிறது. அப்ப அவே இப்ப இதுக்கு பதிலாக இவர்கள் லண்டன் இன்டர்பேங்க் பரோயிங் ரேட்டையும் பாவிச்சு கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த லண்டன் இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட்ஸ்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வர துவங்கி விட்டது. அப்ப அதற்கு பதிலாக புதிய வட்டி வீதங்களை அறிவிக்கும் முறைமை ஒன்றை லண்டன் இன்டர்பேங்க் பரோ மார்க்கெட்ல அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். அப்ப அந்த அறிமுகப்படுத்துதலுக்கு ஏற்ற மாதிரி அவர்களும் மாறு வலிக்கிடும் பொழுது இந்த ஸ்ரீலங்கன் இன்டர்பேங்க் மணி மார்க்கெட்டை ஒருத்தருமே பாவிக்காத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அப்ப அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது அதை ஏன் பாவிப்பான் என்று ஒரு நிலை வந்தபடியாக வர்த்தக வங்கிகள் எல்லாம் தொடர்ச்சியாக மத்திய வங்கிக்கு இதை பற்றி சொன்னபடியால கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவனை குறைந்தபடியால மத்திய வங்கி அறிவிச்சது இனிமேல் ஸ்ரீலங்கன் இன்டர்பேங்க் பரோ ரேட் இல்லை என்று சொல்லி. அப்ப இதன் அடிப்படையில அந்த விளைவு என்னன்னு சொன்னால், பெறுபேறு என்னன்னு சொன்னால், வேற சாத்தியமான ஆல்டர்னேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பாவிக்க சொல்லி மத்திய வங்கி சொல்லிச்சது. அப்ப அவரேஜ் வெயிட்டட் கால் மணி ரேட் என்று சொல்லப்படுகின்ற AWCMR, அவரேஜ் வெயிட்டட் பிரைம் லெண்டிங் ரேட் என்று சொல்லப்படுகின்ற அவரேஜ் வெயிட்டட் AWPR, ட்ரெஷரி பில் ஈல்டு ரேட் என்று திரைசேரி உண்டியல் விளைவு வீதம் என்பன எல்லாம் புதிய புதிய ரேட்டுகளாக பாவனைக்கு பெற துவங்கி விட்டன. அப்ப இதுகள ஆல்டர்னேட்டிவ் ரேட்டுகளா நீங்க பாவிங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முக்கியமாக இது தொடர்பான ஆல்டர்னேட்டிவ் ரேட்டுகளுக்கு போக விரும்புவதுதான் இதனுடைய முக்கியமான பெறுபேறாக காணப்படுகின்றது. அப்ப SLIBOR நாங்களே நிப்பாட்ட வேண்டி வந்ததுன்றது காரணம் இதுதான். அதுக்கு அதன் பெறுபேறாக இதன் ஆல்டர்னேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டான அவரேஜ் வெயிட்டட் கால் மணி ரேட், அதாவது AWCMR, அவரேஜ் வெயிட்டட் பிரைம் லெண்டிங் ரேட் AWPR, மற்றது ட்ரெஷரி பில் ரேட்டுகள் என்பவற்றை பாவனை செய்வது பாவிப்பது பழக்கத்துக்கு வந்தது. அடுத்தது, பல சந்தர்ப்பங்களில் இலங்கையில் தொடைப்படுகின்ற குறிப்பிட்ட வங்கியல்லா நிதியியல் நிறுவனங்கள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கியினால் விடுக்கப்பட்ட ஒழுங்குமுறைப்படுத்தல் வழிமுறைகள் தொடர்பில்
இலங்கை மத்திய வங்கி பத்திரிகை வெளியீடுகளை விடுத்திருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் இலங்கையில் தொழிற்படுகின்ற குறிப்பிட்ட வங்கியல்லா நிதியியல் நிறுவனங்கள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கியினால் எடுக்கப்பட்ட ஒழுங்குமுறைப்படுத்தல் வழிமுறைகள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி பத்திரிகை வெளியீடுகளை விடுத்திருக்கின்றது. அப்ப இப்படி விடுவதன் பத்திரிகை வெளியீடுகளை விடுவதன் முக்கியமான காரணம் என்ன? இந்த நிதியியல் நிறுவனங்கள் தொடர்பாக, அதாவது இந்த நிதி கம்பெனிகள் தொடர்பான இந்த நிதி முக்கியமாக நிதி கம்பெனிகள் நிதி வணிக வங்கிகளும் சேர்த்துதான். ஆனால் அந்த மக்கள் மத்தியில ஒரு பெரும் அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த அவை முறிவடைந்து போவது, லிக்விடேட் ஆகி போவது, அதன் மூலமாக தங்களோட வைப்புகள் எடுக்க முடியாமல் போவதெல்லாம் நடக்கும் பொழுது அவர்களுக்கு பயமாக இருக்கிறது. அப்ப மத்திய வங்கி நேரடியாக ஒன்றும் சொல்ல இயலாது. இந்த கம்பெனி தான் நல்ல கம்பெனி, இந்த கம்பெனி தான் கூடாத கம்பெனி என்று சொல்வது மத்திய வங்கியின் தொழில் அல்ல. ஆகவே மத்திய வங்கி என்ன செய்கின்றது சொன்னால், பொதுவாக பத்திரிகை வெளியிட ஒன்று செல்கின்றது என்று சொன்னால், இந்த கம்பெனிகள் எங்களோட ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கின்றன. அப்ப அந்த பத்திரிகைகளை தொடர்ந்து பார்த்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் என்று சொன்னா, அப்ப அவர்கள் அந்த கம்பெனிகளை தேடி போய் வைப்புகளை இட வலிக்கிட்டார்கள். அதாவது மத்திய வங்கியின் அனுமதி பெற்ற கம்பெனியா இல்லாட்டா வங்கியான்னு பார்த்துதான் அவர்கள் இதன் வண்டி வந்தது. அப்ப நீங்க நிறைய மத்திய வங்கியின் நிதி கம்பெனிகளை பாத்தீங்கன்னா அந்த பேரை போட்டுட்டு கீழே போட்டிருப்பினும் லைசன்ஸ், சென்ட்ரல் பேங்க் லைசன்ஸ் நம்பரோ ஏதோ ஒன்று எல்லாம் போட்டிருப்பினும். அப்ப அவர்களுக்கே தெரியுது மக்கள் மத்திய வங்கி பத்திரிகை விளம்பரங்கள் அடிப்படையாக கொண்டு மத்திய வங்கியோட ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிகளோட தான் தாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளுகின்றனர். சில நிதி கம்பெனிகள் மத்திய வங்கியோட ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்து போட்டு மக்கள்கிட்ட காசை வேண்டி கொண்டு அப்படியே ஓடின கம்பெனிகளும் இருக்கின்றன. அவை இந்த நோக்கத்துக்காகத்தான் மத்திய வங்கி அந்த பத்திரிகை விளம்பரங்களை கொடுத்தது. அப்ப முன்மதியுடைய ப்ரூடென்ஷியல் மெஷர்ஸ் மத்திய வங்கி எடுக்க வேண்டி இருக்கின்றபடியா, அதாவது இந்த பைனான்சியல் செக்டர்ன்ற ஸ்டெபிலிட்டி, இந்த பைனான்சியல் செக்டர்ன்ற ஸ்டெபிலிட்டியை வடிவா மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் மத்திய வங்கிக்கு இருக்கின்றபடியால் அது தொடர்பான ப்ரூடென்ஷியல் மெஷர்ஸ் எடுக்க வேண்டி இருக்கின்றது. அதுல முக்கியமாக இந்த நான் பேங்க் வங்கியல்லா நிதி நிறுவனங்கள்ல தான் இந்த பிரச்சனைகள் வருகின்றது. அப்ப அது தொடர்பான அந்த மத்திய வங்கியின மேற்பார்வைகளை கூடுதலாக ஏற்படுத்தி அதன் மூலமாக கூடுதலான ஒழுங்குபடுத்தல் முறைமைகளை அறிமுகப்படுத்துவது, மற்றது புதிய புதிய வைப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னா இப்படித்தான் அந்த வைப்புகள் இருக்க வேண்டும், உச்ச வரம்பு அப்படி என்றெல்லாம் சொல்லி நிறைய வழிமுறைகளை இப்ப நிதி கம்பெனிகள், வங்கியெல்லா நிதி நிறுவனங்கள் மீது மத்திய வங்கி தனது நான் பேங்க் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக விதிக்கின்றது. அப்ப இதன் மூலமான வார பெறுபர் என்னன்னு சொன்னால், இந்த நிதி வாடிக்கையாளர்கள், அங்க வைப்பில் இடப்படுகின்ற போற வாடிக்கையாளர்கள் விழிப்படைஞ்சிட்டார், விழிப்புணர்வு ஒன்று கிடைச்சிருக்கு அவர்களுக்கு. அப்ப அதன் மூலமாக மத்திய வங்கியின் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கின்றது. இல்லாட்டா மத்திய வங்கி சொல்லாமல் சொல்லுகின்றது இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, இந்த கம்பெனி கூடாத கம்பெனி என்பதை விளங்கி அவர்கள் அதன் மூலமாக தங்களது வைப்புகளை பாதுகாத்துக் கொள்கின்றனர். அதன் மூலமாக இந்த நிதி முறைமைப்பாட்டுக்கும், உறுதியான நிதி முறைமைப்பாட்டுக்கும் அவர்கள் உதவியாக இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இதுல 4வது விடயம் என்னவென்று சொன்னால், கிரமமான நாணய கொள்கை மீளாய்வு அறிக்கை வெளியிடப்படுவதனை தொடர்ந்து இலங்கை மத்திய வங்கி வளமையாக நேரடியான பத்திரிகை மாநாடு ஒன்றையும் நடத்துகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப உண்மையாகவே இந்த ரஷனல் என்னன்னு சொன்னால், உண்மையான நாணய
நாணய கொள்கை மீளாய்வு இல்லாட்ட நாணய கொள்கை தொடர்பாடல் முக்கிய இது என்னன்னு சொன்னால் அந்த நாணய கொள்கை விடயங்களை இஃபெக்டிவாக அறிவிப்பது மட்டுமல்ல, அந்த நிச்சயம் அதாவது வேற வழிகள்ல ஒரு பிழையான விடயங்கள் அவர்களுக்கு விளக்கப்படும், நாங்கள் கம்யூனிகேட் பண்ணும் பொழுது சரியான முறையில அவர்களுக்கு அந்த பைனான்சியல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ற வாடிக்கையாளர்கள் இருந்து பங்கு பெற்ற அந்த பைனான்சியல் சிஸ்டத்துல வங்கியல் முறைமையில நிதி முறைமையில பின்பற்றுகிற எல்லாருக்கும் ஒழுங்கான சரியான விடயங்கள் போய் சேரணும் என்பதைத்தான் அதன் மூலமா அதுக்காகத்தான் இந்த வேலையை மத்திய வங்கி செய்கிறது. மீளாய்வு அறிக்கையை வெளியிடுவதென மட்டுமல்ல, மத்திய வங்கி மாநாடுகளை நடத்தும் பொழுது கேள்வி கேட்டு அதன் மூலமாக அவர்கள் திருப்தி அடைகின்றனர், தெளிவான விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுகின்றனர். மற்றது அந்த வெளிப்படைத்தன்மையை மாநாடுகளை நடத்தும் பொழுது பூரணமாக வெளிப்படைத்தன்மையை காட்டக்கூடியதாக இருக்கு மத்திய வங்கி. அப்ப இதுல விளைவு என்னன்னு சொன்னா அக்கௌண்டபிலிட்டி, மத்திய வங்கியின் அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பேரன்சி. அக்கௌண்டபிலிட்டி என்றால் கணக்கு காட்டுற தன்மை, டிரான்ஸ்பேரன்சி என்ற வெளிப்படைத்தன்மைகள் எல்லாம் ஒழுங்காக காட்டப்படுகின்றது. அப்ப இதன் மூலமாக ஒரு திறமையான ஒரு நிலைமைக்கு வங்கியல் முறைமையில அந்த மாநாடுகள் நடத்தி நிறைய பேர் கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுவதன் மூலமாக ஒரு தெளிவான கிளாரிட்டியை அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக அவர்கள் அதை தொடர்ந்து அமல்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதற்காகத்தான் இப்படியான மீளாய்வு அறிக்கையை வெளியிட்டு அதன் மூலமாக பத்திரிகை மாநாடுகளையும் அடிஷனலாக வைப்பதன் மூலமாக இப்படியான அவுட்கம்ஸ் ஏற்படுகின்றது என்பது விளக்கப்படுகின்றது. அப்ப அடுத்ததாக 7வது கேள்வியை பார்ப்போம். அப்ப பொருத்தமான கொள்கைகளும் வழிமுறைகளும் பின்பற்றப்படுவதனை தொடர்ந்து தொடர்பான முக்கிய பொருளாதாரங்களின் பொருளாதார தோற்றப்பாட்டுடன் சேர்த்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதியியல் மற்றும் பொருளாதார துறைகளில் காணப்படும் அபிவிருத்திகளை மத்திய வங்கிகள் மிக நெருக்கமாக கண்காணிக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. அப்ப உள்நாட்டு நாணய கொள்கைகளை தீர்மானிப்பதில் இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையினால் பரிசீலனைக்கு கொள்ளப்பட்ட முக்கிய காரணிகள் தாக்கங்கள் யாவை? உள்நாட்டு நாணய கொள்கையினை தீர்மானிப்பதில் இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையினால் பரிசீலனைக்கு கொள்ளப்பட்ட முக்கிய காரணிகள் தாக்கங்கள் யாவை? 1949ஆம் ஆண்டின் 58ஆம் இலக்க நாணய விதி சட்டத்தின் ஏற்பாடுகளை தொடர்படுத்தி சுருக்கமாக விளக்குகின்ற கிடக்கிறது. அப்ப நாணய கொள்கை சட்டத்தின் நாணய விதி சட்டத்தின் 63ஆம் பிரிவு 63ஆம் பிரிவு இந்த தீர்மானங்கள், அதாவது உள்நாட்டு நாணய கொள்கை எப்படி மத்திய வங்கி கையாள வேண்டும் என்பது தொடர்பாக விவரித்திருக்கின்றது அதனுடைய 63ஆம் பிரிவில். அதற்கு நாங்க மத்திய வங்கி என்ன செய்யணும் என்று சொன்னால், அதனுடைய பண நிரம்பலை சரியான முறைய கட்டுப்படுத்தணும், பணத்தின் அவைலபிலிட்டி என்று சொல்றோம், கிடைப்பனவு தன்மையை உறுதிப்படுத்தணும்,
அதே சமயம் அந்த பணத்தை அச்சடிப்பதை இல்லாட்டா மின் பண்ணுவதற்குரிய குத்திகளை தயாரிப்பதற்குரிய செலவுகளையும் கவனம் செலுத்தணும் என்றது மத்திய வங்கியின் ஒரு நோக்கமாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது இதன் மூலமாக மத்திய வங்கியின் உள்நாட்டு நாணய கொள்கையை தீர்மானிப்பதில் நாணய சபை சட்டத்தின் பிரிவு இப்படித்தான் சொல்லப்பட்டு உள்ளது. அது மட்டுமல்ல, உள்நாட்டு நாணய கொள்கையை தீர்மானிக்கும் விடயங்களில இந்த மத்திய வங்கியின் நாணய சபை இருக்குது தானே, அது சில விடயங்களை கவனத்துல கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமானது சர்வதேச ரீதியான நிதி நிலைமைகள். இலங்கையின் சர்வதேச பன்னாட்டு நிதி நிலைமை, அதாவது என்னன்னு சொல்றது வேற வழியில சொல்ல போனா எங்கட ஃபாரின் கரன்சி ரிசர்வ். அப்ப அதை இலங்கை ரூபா பெறுமதியில அதை காட்டவும் வேணும். அதை கிடைத்ததால எங்களுக்கு ஏற்பட்ட செலவுகளையும் நாங்கள் அதை காட்ட வேண்டும். மற்றது ஏற்றுமதி இறக்குமதிகளுக்காக எவ்வளவு செலவழிக்கப்பட்டது, வெளிநாட்டு கரன்சி ஏற்றுமதிகள் மூலமா எவ்வளவு கிடைத்தது என்பதையும் அதில் சொல்லப்பட வேண்டும். அது தவிர இதன் மூலமாக நாங்கள் கணிப்பிடுகின்ற சென்மதி நிலுவை என்று சொல்லப்படுகின்ற அந்த உத்தியோகபூர்வ ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி காட்ட வேண்டும் என்பதெல்லாம் இந்த நாணய கொள்கை சொல்லுகின்றது. அதே சமயம் எங்களுடைய நாணயத்தின் வெளிநாட்டு பெறுமதி, அந்நிய செலாவணி பெறுமதியையும் உறுதியாக பேண வேண்டும் என்பதை அது சொல்லுகின்றது. அப்ப இப்ப உங்களுக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். இப்ப ஃப்ரீ கன்வெர்டபிலிட்டி என்ற மாதிரி தான், அதாவது கண்ட்ரோல் ஒன்றும் இல்லாத அந்நிய செலாவணி மாற்று வீதம் பின்பற்றப்படுகின்றது என்பது இதுல சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த விடயம், நான் சொன்ன விடயம் உள்நாட்டு நாணயத்தையும் உள்நாட்டு பண சந்தைகளையும் பாதிக்கும் என்றபடியால மத்திய வங்கி வெளிநாட்டு நாணய சந்தையையும் உள்நாட்டு நாணய சந்தையும் ரெண்டையும் பார்த்துதான் தன்னுடைய கொள்கைகளை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அண்மைய உள்நாட்டு மற்றும் உலகளாவிய அபிவிருத்திகளின் பின்னணியில் உலகளாவிய மீட்சி மற்றும் தாக்குப்பிடிக்கக்கூடிய தன்மையை பற்றிய அதிகரித்த நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியிலும் அநேக நாடுகளில் நாணய கொள்கை நிலை கூடிய அளவிற்கு தளர்த்தப்பட்டது ஒன்றாக மாறி வருகின்றது. அப்ப பாருங்க, அண்மைய உள்நாட்டு மற்றும் உலகளாவிய அபிவிருத்திகளின் பின்னணியில் உலகளாவிய மீட்சி மற்றும் அதனை தாக்குப்பிடிக்கக்கூடிய தன்மை பற்றிய அதிகரித்த நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியிலும் அநேக நாடுகளில் நாணய கொள்கை நிலை கூடியளவிற்கு தளர்த்தப்பட்டதொன்றாக மாறி வருகின்றது. உலகளாவிய நாணய கொள்கை தளத்திலின் செல்வாக்கினை கொண்டிருக்கக்கூடிய முக்கிய காரணிகளை சுருக்கமாக விளக்குகிறார். அப்ப இப்ப நாங்க உலகளாவிய ரீதியில இதை பார்க்கின்றோம். அப்ப உலகளாவிய ரீதியில நாங்கள் பார்க்க என்னது முதலாவதாக நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த COVID-19 பிரச்சனை. இந்த COVID-19 பிரச்சனை உலகளாவிய ரீதியில எல்லா நாடுகளையும் பாதிச்சபடியால அதற்கு சப்போர்ட் பண்ற அந்த பிரச்சனைகளுக்கு நிதியியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணும் முகமாக தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை மேலும் தளர்ச்சிகள் ஏற்பட்டது. அதாவது 2019-2018 ஆண்டுகளிலே உலகளாவிய ரீதியில கொஞ்சம் டல் ஏற்படுகின்றது, பிசினஸ் தொடர்பாக பொருளாதார ரீதியாக டல் ஏற்படுகின்றது என்று சொல்லி தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையை எல்லா நாடுகளும் பின்பற்றப்பட்ட வரும் பொழுது கோவிட் பிரச்சனையால மேலும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட உலக பொருளாதாரம் எல்லா நாடுகளும் நன்றாக தளர்த்தின என்றுதான் சொல்லுவோம். அப்ப இதுக்காக ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கங்களும் நிறைய செலவழிக்க துவங்கிவிட்டது. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னா, சில நாடுகள்ல இருந்த ஏரியிலேயே பிசினஸ்காரர்களுக்கு லோன் ஓவர் த போன், மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல இருந்த ஏரியிலேயே ஓவர் த போன் ரிலீஸ் பண்ணப்படும் லோன்கள்.
இப்ப கனடாவில எல்லாம் வேலை கிடைக்காதவர்களுக்கு எல்லாம் உடனுக்குடனே மாசம் மாசம் சம்பளம் மாதிரி ஒரு அமௌண்ட் ஒன்று போகின்றது. அப்ப இதெல்லாம் நிறைய அரசாங்கம் தனது இறை கொள்கை மூலமாக செலவழிக்கின்ற ஒரு பணமாக அமைந்து காணப்படுகின்றது. அப்ப இதன் மூலமாக எக்கானமியை ஸ்டிமுலேட் பண்ணுவதுதான் ஒருவருடைய நோக்கம். பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, சிறிய நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்கள் மீண்டெழுந்து வர வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கத்துக்காக இது செய்யப்பட்டது. அப்ப இப்படியான வேலைகளை அரசாங்கம் செய்யும் பொழுது மத்திய வங்கி வந்து தன்னுடைய மானிட்டரி பாலிசியினூடாக இதற்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக வட்டி வீதங்களை குறைக்கின்றது, பண நிரம்பலை அதிகரிக்க செய்கின்றது, இலகு கடன் வழங்கல்களை வழங்கும்படி மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு சொல்லுகின்றது. அதன் காரணமாக எல்லா மத்திய வங்கிகளும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலக ரீதியில முக்கியமான மத்திய வங்கிகள் எல்லாம் பெட்ரோல் ரிசர்வ் பேங்கோ, பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோ, யூரோப்பியன் பேங்கோ, யூண்டஸ் பேங்கோ, இந்தியன் ரிசர்வ் பேங்கோ, சிங்கப்பூர், டாடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியன் பேங்க் எல்லாருமே ரேட்ஸ்களை கட் பண்ண துவங்கிட்டார்கள், குறைத்து கொண்டு வர துவங்கிட்டார்கள். சில பேர் வந்து சந்தைக்குள்ளே மறைமுகமாக தலையிட்டு நிறைய பண நிரம்பலை அதிகரிக்கும் வேலைகளை செய்ததுகள் சில மத்திய வங்கிகள். அப்ப அந்த முறை சாரா சில கொள்கைகள், நாணய கொள்கைகளை கூட அமல்படுத்தி அந்த குவான்டிடேட்டிவ் மெத்தட் என்று சொல்லப்படுகின்ற 2 விதமான விடயங்கள் இருக்கின்ற நான் சொன்னேன். அந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் இதுகள் எல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ். அதன் அப்படியும் அரசாங்கம் நிறைய பகிரங்க சந்தை நடவடிக்கைகளிலே சில மத்திய வங்கிகள் ஈடுபட்டு இந்த பண நிரம்பலை அதிகரிக்கும் வேலைகளை செய்து தனியார் துறையினர் கடன்கள் அவற்றை கடன் பழுவை சுமப்பதற்கு இல்லாட்டா மீண்டும் இலகு கடன்களை கொடுத்து தனியார் துறையில் உள்ள நடுத்தர மற்றும் சிறிய தொழில் தருணர்களை காப்பாற்றும் வேலைகள் நிறைய ஈடுபட்டிருந்தது. அப்ப இப்படியான வேலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டின் உறுதிப்பாடு, நிதியியல் உறுதிப்பாட்டை பேணுமுகமாக சாதகமான சிக்னல்ஸை, சாதகமான சமிக்கைகளை காட்ட துவங்கியது என்பது உண்மை. அப்ப ஐக்கிய அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் சிஸ்டம்ஸ், ஐக்கிய அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் சிஸ்டம்ஸ் தி பெட் என்று சொல்லப்படுகின்ற ஃபெட் 2019 ஆண்டு பகுதியிலும் 2020 இதுவரையான காலப்பகுதியும் பெட்ரோல் நிதிய இலக்கடல் வீதத்தினை பல தடவைகள் குறைப்பதற்கு தீர்மானித்தது. பெட்ரோலின் நாணய தளத்தில் நிதியியல் சந்தைகள் மீது கொண்ட தாக்கங்களை சுருக்கமாக விளக்குகிறார். அப்ப அவர்களும் வந்து இந்த எல்லா மானிட்டரி பாலிசி மெஷராக எல்லா விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸையும் குறைக்க துவங்கினார்கள். அது தவிர வேற வேற இப்ப அங்க அமெரிக்காவில இருக்கின்ற பெட்ரோல் ரிசர்வ் சிஸ்டத்தில் இருக்கின்ற வேற வேற வட்டி வீதங்களை கூட குறைக்க துவங்கிது. கிரெடிட் கார்டு வட்டி வீதங்கள், மோட்கேஜ் வட்டி வீதங்கள், சாதாரண வங்கி கடன் வட்டி வீதங்கள் ஆகியவற்றையும் குறைக்க துவங்கிவிட்டது. அப்ப இது வந்து யுஎஸ் டாலர், அந்த நாட்டின் கரன்சி யுஎஸ் டாலர், அதையும் அந்த வீட்டுடைமையாளர்கள்ட சொத்துக்கள், வியாபார சொத்துக்கள், சும்மா சொத்துக்கள் எல்லாத்தையும் பாதிக்க துவங்கினது. அது உண்மை. ஆகவே இந்த பெடரல் ரிசர்வ் வங்கியின் வட்டி வீத தீர்மானங்கள் என்பன என்பது முக்கியமான ஒரு வட்டி வீதமாக உலகளாவிய ரீதியில் காணப்படுகின்றது.
அப்ப இதுலேயே மிக முக்கியமான ஒரு வட்டி வீதமான ஃபெடரல் ஃபண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அவற்றிலேயே மிக முக்கியமான வட்டி வீதங்கள் வந்து இந்த அமெரிக்காவில் உள்ள நிதி நிறுவனங்கள் மீது விதிக்கின்ற வட்டி வீதம் தான் இதுல முக்கியமான வட்டி வீதமாக இருக்கின்றது. அதாவது முதன்மை வட்டி வீதங்கள். முதன்மை வட்டி வீதம் என்பது இந்த அந்த வங்கிகள் வந்து தங்களோட வாடிக்கையாளர் மீது விதிக்கின்ற வட்டி வீதங்கள். அப்ப அது அந்த வட்டி வீதங்கள் வந்து அந்த வாடிக்கையாளர்களோட லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு, லோனுக்கு, கிரெடிட் கார்டுக்கு, வேற வேற மோர்கேஜ், மணி மார்க்கெட், அப்படி எல்லா விதமான செக்டர்களுடைய இதையும் இதண்டக்கூடிய தாக்கம் செலுத்தக்கூடியவான வட்டி வீதங்களாகத்தான் அந்த பிரைம் லெண்டிங் ரேட்ஸ் இருந்தது. அப்ப அதை கூட்டும் பொழுது சேமிப்பை கூட்டுவதற்குரிய பூஸ்டாக அமையும். குறைக்கும் பொழுது என்ன நடக்கும்? டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் இதே மாதிரி தான் ஃபெடரல் ரிசர்வ் பற்றி நாங்கள் கதைக்கும் பொழுது லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் என்று நாங்கள் முதல் கேள்வியிலே படித்தோமே, அந்த லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட்டும் வந்து ஒரு முக்கியமான உலகளாவிய ரீதியிலான வட்டி வீதமாக கருதப்படுகின்றது. அப்ப அதிலேயும் பாதிப்புகள் ஏற்படுகின்றது இந்த பிரச்சனையால. அவை இப்படியான நீண்ட கால வட்டி வீதங்கள், இந்த பெடரல் ரிசர்வால வழங்கப்படுகின்ற நீண்ட கால வட்டி வீதங்கள் என்பது அதனுடைய முதலீட்டாளர்களையும் அந்த நீண்ட கால கடன்களை பெறுபவர்களையும் நிறைய பாதிக்குது என்பது முக்கியமானது. அப்ப இந்த வட்டி வீதங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கூடும் பொழுது உலகளாவிய ரீதியில அந்த யுஎஸ் டாலர் என்று சொல்லப்படுகின்ற அவையில் நாணயமும் உறுதியானதாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதைத்தான் அந்த மூன்றாவது பகுதியில கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பதில். அப்ப அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியது வந்து என்னன்னு சொன்னால் இந்த 4வது செக்ஷன். 2020 ஜனவரியில் ஐரோப்பிய மத்திய வங்கி அதன் கிரமமான நாணய கொள்கை மீளாய்வில் அது அதன் சொத்து கொள்வனவு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் தேறிய கொள்வனவுகளை தொடர்ந்து மேற்கொள்ளவிருப்பதாக அறிவித்தது. அத்தகைய தீர்மானத்தின் முக்கிய நோக்கமும் அத்தகைய நடவடிக்கையின் விளைவுகளும் என்னவாக இருக்கும்? சுருக்கமாக விளக்குக. அப்ப அசெட் பர்ச்சேஸ் ப்ரோக்ராம் என்று நாங்கள் சொல்லுகின்றதுதான் அந்த சொத்து கொள்வனவு நிகழ்ச்சி திட்டம். அப்ப 2014 நடுப்பகுதியில இந்த வங்கிகளால அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த நீண்டகால ரீஃபினான்சிங் தொழிற்பாட்டு கடன் வசதி திட்டம். இதை நான் ஸ்டாண்டர்ட் மானிட்டரி பாலிசி மெஷர்ஸ் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப அத்தகைய தீர்மானத்தின் முக்கிய நோக்கமும் அத்தகைய நடவடிக்கையின் விளைவுகளும் என்னவாக இருக்கும் என்பதைதான் நாங்கள் இங்க பார்க்க போகின்றோம். அவை இந்த அசெட் பர்ச்சேஸ் ப்ரோக்ராம் என்பது என்னன்றதை நாங்கள் சொல்ல போனா அது ஒரு ரீஃபினான்சிங் ஸ்கீம், நீண்ட காலத்துக்குரிய ஒரு ரீஃபினான்சிங் ஸ்கீம் மிட் 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. ECB continued to make purchases under its APP to reinforce the accommodative impact of the policy rate. அப்ப இந்த கொள்கை வட்டி வீதங்களை நிலையாக பேணுவதற்காக இதை தொடர்ச்சியாக அது அந்த ஐரோப்பிய மத்திய வங்கி அதை கண்டினியூ பண்ணி கொண்டு வந்திருக்கின்றது.
அப்ப இந்த ஏபிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த சொத்து கொள்வனவு நிகழ்ச்சி திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு உத்தம நிலையில இந்த பண நிரம்பலை இல்லாட்டா திரவ நிலையை சாதகமாக நாட்டிலே புழக்கத்தில் விடுவதுதான் அதன் முக்கிய நோக்கம். உத்தம அளவிலே பண நிரம்பலை இல்லாட்டா அந்த திரவ நிலையை பேணுவதுதான் அதன் முக்கிய நோக்கம். அவை அதுக்கு அந்த நோக்கத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த COVID-19 பிரச்சனையும் வந்துவிட்டது. அவை அதற்கு ஏற்ற மாதிரி மேலும் இது வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு நிலையாக இந்த திட்டத்தை யூரோப்பியன் மத்திய வங்கி அமுல்படுத்தி இருக்கின்றது. ஆகவே அதுதான் இதனுடைய அடிப்படை விளைவாக அமைந்து காணப்படுகின்றது. அசெட் பர்ச்சேஸ் சிஸ்டம் என்பது, சொத்து கொள்வன நிகழ்ச்சி திட்டம் என்பது இந்த 2014ஆம் ஆண்டிலிருந்தே நீண்டகால ஒரு கடன் வழங்கும் திட்டமாக அமுல்படுத்தப்பட்டு இருந்தது. அது வந்து உண்மையான நோக்கம் வந்து பண நிரம்பலை திரவ நிலையை ஒரு உத்தம இயல் அளவில் வைத்திருப்பதற்கு ஏதுவாக மாற்றுவது, அதை விரிவுபடுத்துவதாக இல்லாட்டா அதற்கு ஊக்கம் கொடுப்பதாக இந்த கோவிட் பிரச்சனை வந்தபடியால் அதை தொடர்ந்து அமுல்படுத்துவதாக மத்திய வங்கி, யூரோப்பியன் மத்திய வங்கி அதனை அறிவித்து உள்ளது. ஆகவே நான் இந்த மாணவர்களுக்கு இதிலே நான் சொல்ல வேண்டி இருக்கின்றது என்று சொன்னால் இன்னும் ஒரு கேள்வி பாக்கி இருக்கின்றது. நான் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், நான் இதுவரை 3 பாஸ் பேப்பர் செய்திருக்கின்றேன். அந்த 3 பாஸ் பேப்பர்ஸும் உங்களுக்கு போதியளவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதனால் நான் இந்த வகுப்போடு இந்த பாடத்தின் விரிவுரைகளை நிறுத்துவோம் என்று நான் யோசித்திருக்கின்றேன். ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இருக்குமாக இருந்தால் ஆன்லைனில் இருப்பவர்கள் வேணுமெண்டா இப்ப எனக்கு அறிவிக்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு அறிவிக்கலாம். ஏனென்றா இன்னும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை இந்த வகுப்புகளை என்னால் கொண்டு போக முடியும், அனுமதி தந்திருக்கின்றார்கள். ஆனால் நான் 3 பாஸ் பேப்பர் செய்த அடிப்படையில நான் காணும் என்று நினைக்கின்றேன். அப்படி தொடர்பு சொன்னால் இன்னும் 1-2 பாஸ் பேப்பர்ஸை கூட செய்யலாம். ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியவில்லை. நான் என்னுடைய கணிப்பீட்டின்படி இது காணும் என்று நான் நினைக்கின்றேன். அது காணாது என்று நினைப்பவர்கள் ஆன்லைனில் இருப்பவர்கள் என்னோட இப்ப சொல்லலாம். இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுக்கு ஒரு பாஸ் பேப்பராவது கூடுதல், அது ஃப்ரீ. யாராவது ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கின்ற ஒரு மாணவருக்கு கூட டவுட்டுகள் கிளியர் பண்ணணும், இல்லாட்ட ஒரு பாஸ் பேப்பரை கொண்டு கூட செய்ய விடுங்கள் என்று கேட்கறதுக்கு உரிமை இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் செய்யலாம். ஆனா இது நானாக எடுத்த முடிவு. 3 பாஸ் பேப்பர் காணும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு விரிவுரையை நிறுத்த விரும்புகின்றேன். ஆனால் இன்னும் 3 வகுப்புகளை என்னால் நடத்த அனுமதி தந்திருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் இதை நான் நிறுத்த விரும்புகின்றேன் என்றால் 3 பாஸ் பேப்பர்ஸ் காணும் என்ற அடிப்படையில் ஏதாவது ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை எனக்கு அறிவித்தரலாம் வகுப்பு முடியும் முதல். இல்லாவிட்டால் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொன்னாலும் நான் ரெடியாக இருக்கின்றேன். அது அப்படி பாஸ் பேப்பர் இல்லை என்றாலும் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதேனும் இருக்குமாக இருந்தால் அதுகளை தீர்ப்பதற்காவது ஒரு கிளாஸை நாங்கள் வைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்கள் கடைசி கேள்விக்கு நாங்கள் போவோம். கடைசி கேள்வியாக 8வது கேள்வி, நவீன மத்திய வங்கிகளின் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு விசேட முக்கியத்துவத்தினை வழங்கி பின்வருவன பற்றி சிறு குறிப்பு எழுதுக. கொரோனா வைரஸ் போன்று தொற்று உலகம் முழுவதும் பரவிய சூழ்நிலை ஒன்றில் மத்திய வங்கியின் பதில் இருக்கு. அப்ப மத்திய வங்கி வந்து கொரோனா, நான் முதலே காய்ச்ச மாதிரி கொரோனா, இது வந்து இந்த பேப்பரை பாருங்க எவ்வளவு லேசான பேப்பர். இந்த முறை வந்த பேப்பர் பெரும்பாலும் நடைமுறை சாத்தியமான கேள்விகளை உள்ளடக்கிய கேள்வியாக வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இலகுவாக நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரியான பேப்பராயும் இருக்கின்றது. ஆகவே வழமையாக வங்கியல் படிக்கின்ற மாணவர்கள் படிச்சு போட்டு அப்ளை பண்ணி போட்டு எக்ஸாமுக்கு போகாத தன்மைகள் காணப்படுகின்றது. ஆகவே இனிமேல் அப்படி செய்யாமல் நீங்கள் அப்ளை பண்ணா கட்டாயம் போய் சிட் பண்ணுங்கோ. இப்படியான ஈஸியான பேப்பர்கள் வரும் பொழுது நீங்கள்
படிக்காவிட்டாலும் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஆகவே கொரோனா வைரஸ் போன்ற தொற்றுலகம் முழுவதும் பரவிய சூழ்நிலை ஒன்றில் மத்திய வங்கியின் பதிலிருப்பு எப்படி இருந்தது? மத்திய வங்கி கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்ட உடனே உண்மையிலேயே தளர்த்தப்பட்ட ஒரு நாணய கொள்கையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அப்ப நாங்கள் வந்து பொதுவான சென்ட்ரல் பேங்க்ஸ் என்று சொல்றதுக்காக இலங்கை மத்திய வங்கியை நாங்க எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டா பொதுவான உலகளாவிய ரீதியான இது எடுத்துக்கொண்டாலும் ஒன்றுதான். ஏனென்றா இலங்கையும் அதே ஒன்றை தான் பின்பற்றினது. அப்ப அப்படி நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், உலகளாவிய ரீதியில இதுக்கு முதல் 2007 இருந்து 9 மட்டும் இப்படி ஒரு பொருளாதார மந்தம் ஏற்பட்டது. அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு சின்ன சொத்து முகாமைத்துவம் தொடர்பான ஒரு பிரச்சனையால உலகளாவிய ரீதியில இருந்த எல்லா சிஸ்டமும் பாதிக்கப்பட்டது. அப்ப அத மாதிரி ஒரு நிலையில அந்த நேரம் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கைகளை அமல்படுத்தின காரணத்தினால இப்பவும் அப்படியான ஒரு தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையினை அமல்படுத்தி வெற்றிகரமான நடவடிக்கைகளை உலக நாடுகள் எடுத்துள்ளன. அப்ப தளர்த்தப்பட்ட நடவடிக்கைகள் என்று நீங்கள் என்னத்தை சொல்றீங்கள் என்று கேட்டால், நாங்க உலகளாவிய ரீதியில பார்ப்போம். பாலிசி ரேட் கட் எல்லா நாடுகளுமே தங்களோட கொள்கை வட்டி வீதங்களை நன்றாக குறைத்தன. இதுக்கு நீங்கள் இலங்கை மத்திய வங்கி உதாரணமா சொன்னாலும் பரவாயில்லை. இத்தனை பேசிஸ் பாயிண்ட்ஸை குறைச்சு, இத்தனை பேசிஸ் பாயிண்ட்ஸை குறைச்சு. ஆனா பாலிசி ரேட்ஸை குறைச்சதுன்றது உண்மை. அப்ப நாங்கள் இப்ப கடைசியா பார்த்த மாதிரி அந்த அசெட் பர்ச்சேஸ் ப்ரோக்ராமையும் நிறைய சென்ட்ரல் பேங்குகள் துவங்கினது. அதாவது நீண்ட கால கடன் பொண்டுகளை, திரைசேரி முறிகளை, லாங் டேர்ம் பாண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாண்ட்ஸை எல்லாத்தையும் திருப்பி வேண்டிட்டுது அந்த மத்திய வங்கிகள் வெளிநாடுகள்ல. இப்ப குறிப்பா நாங்கள் இப்ப பார்த்தோம் ஐரோப்பிய மத்திய வங்கியில அந்த 2014 மிடில் துவங்கின அந்த பாலிசிஸ். அப்ப ஏதோ ஒரு வகையில பண விரிவாக்கத்துக்குரிய பணவாக்கத்தை தான் இவியல் ஏற்படுத்தி கொண்டு இருந்தவையல். அப்ப லெண்டிங் ஃபெசிலிட்டிஸ், கடன் வளங்களை கூடுதலாக ப்ரொமோட் பண்ணி நிறைய பண வளங்களை ஏற்படுத்த பார்த்தவையல். சிறிய நடுத்தர கைத்தொழில்களுக்குரிய கடன் வளங்கள் கூடுதலாக நடக்க இருந்தது, கூடுதலாக நடந்தது, இப்பவும் நடக்கின்றது. ஆனா இலங்கையை பொறுத்த மட்டும் மத்திய வங்கியின முறைப்பாடு என்னன்னு சொன்னா, வர்த்தக வங்கிகள் தன்னுடைய எதிர்பார்ப்பு அளவுக்கு கூட இன்னும் கடன்களை வழங்கவில்லை என்று இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அப்ப ஏதோ ஒரு வகையில கடனாக்கத்தை கூட்ட சொல்லி இருக்கின்றது. அப்ப சில மேற்கத்திய நாடுகள்ல வேற நடவடிக்கைகள் நடக்குதுன்னு சொன்னா, அந்த வர்த்தக வங்கிகள் வந்து சில தங்களுடைய மூலதன தேவைகளை இறுக்கமாக வைத்திருக்கணும் என்று மத்திய வங்கி இறுக்கமான கொள்கைகளை கடைபிடித்துக் கொண்டிருந்தது வெளிநாடுகள். அப்ப அந்த விடயங்கள்ல கூட தளர்த்தல் வேலைகளை மத்திய வங்கிகள் செய்ய துவங்கிவிட்டன என்று கூறலாம். அப்ப இப்படியான இதுகள் எல்லாம் கொரோனா வைரஸ் போன்ற தொற்று உலகம் முழுவதும் பரவிய சூழ்நிலையில் மத்திய வங்கியின் பதிலிருப்பு என்னவாக இருந்ததுன்னு சொன்னா, பாலிசி ரேட்ஸ்களை குறைத்தமை, அந்த அசெட் பர்ச்சேஸ் ப்ரோக்ராம் என்று சொல்லப்படும் சொத்து கொள்வனவு விடயங்களை அமல்படுத்தியமை, அதாவது நீண்டகால திரைசரி முறைகளை மீண்டும் வாங்கி கொண்டமை, லெண்டிங் ஃபெசிலிட்டிஸை கூட்டியமை, மற்றது இப்படியான வேறு விடயங்கள். அதாவது மத்திய வங்கிகள் வந்து வணிக வங்கிகள்ல பிரஷரை குறைச்சது, இலகுத்தன்மையை கூட்டினது. அப்ப உரிய நேர அடிப்படையில் மத்திய வங்கிகளுடன் தொடர்பான சட்டங்களையும் ஒழுங்கு விதிகளையும் திருத்துதல். அப்போ உரிய நேர அடிப்படையில் மத்திய வங்கிகளுடன் தொடர்பான சட்டங்களையும் ஒழுங்குகளையும் டைம்லி பேசிஸ்ல திருத்த வேண்டிய அவசியம் ஒன்றும் மத்திய வங்கிக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த காலத்துல வந்து இந்த நிதி முறைமையில பைனான்சியல் என்வாயன்மெண்ட்ல இருக்கிற எக்கனாமிக் சேஞ்சஸ்ன்றது வெரி ரேபிட் சேஞ்சஸ் நடந்து கொண்டிருக்கிறது அட்வான்ஸ் சிஸ்டத்துல. அப்ப அதுக்கேற்ற மாதிரி மத்திய வங்கியிலும் தங்களுடைய சூப்பர்வைசரி பாலிசி ஆக்ட்ஸ்களை, லாக்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கின்றது. அப்படி இல்லாத பட்சத்துல அவை வந்து ஒரு அவுடேட்டடான சட்டங்களாக மாறிவிட்டும்.
அவுடேட்டடான சட்டங்களை அந்த மத்திய வங்கி வர்த்தக வங்கியையோ பைனான்சியல் சிஸ்டத்தையோ அமல்படுத்துங்கள் சொல்லும் போது அந்த இடைநிலை தொழிற்பாட்டாளர்களான அந்த வங்கிகள், வர்த்தக வங்கிகள், நிதி கம்பெனிகள் எல்லாம் சரியா கஷ்டப்படும். அப்ப அதிന്റെ தேவை அவசியம் என்பது மிகவும் முக்கியம். அப்ப இப்ப உலகளாவிய ரீதியில பைனான்சியல் கிரைசிஸ் இப்ப ஒரு 15 வருஷத்துக்குள்ள 2 தரம் வந்து விட்டது. ஒன்று கோவிட்டால, ஒன்று அமெரிக்காவின் அந்த பழைய 2008-9 ஏற்பட்ட பிரச்சனைகளால. அப்ப அவற்றை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்று சொன்னால், இப்படியான அந்த படிப்பினைகள்ல இருந்து அறிஞ்சு கொண்ட விடயங்கள், லெசன் லேர்ன், அந்த பிரச்சனைகளால அந்த விடயங்களை அறிந்து அதுகளை திருத்துவதன் மூலமா தான் அந்த பிரச்சனைகளை இனி வராமல் பார்த்துக் கொள்ள முடியும். இல்லாட்டா மீண்டும் மீண்டும் இப்படியான ஒவ்வொரு பிரச்சனைகளால உலக பொருளாதார மந்தங்கள் ஏற்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன. அப்ப நாங்கள் இப்ப சொல்லுகின்ற இந்த முன்மதியுடைய கொள்கைகள் என்று சொல்லப்படுகின்ற ப்ரூடென்ஷியல் பாலிசிஸ் என்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றது. ப்ரூடென்ஷியல் பாலிசிஸ் அவைகளை வந்து ரெகுலேஷன்ஸை புதுசாக மத்திய வங்கி அறிமுகப்படுத்தித்தான் இந்த பைனான்சியல் சிஸ்டத்தை பாதுகாக்க வேண்டிய தன்மை இருக்கின்றது. இல்லாட்டா இந்த பைனான்சியல் சிஸ்டத்தை மிகவும் உயர்ந்த தரத்தில் பேணுவதற்கு அவை எங்களுக்கு தேவைப்படுகின்றன. அப்ப இன்றைக்கு இலங்கை மத்திய வங்கி மட்டுமில்லை, உலகளாவிய ரீதியில இருக்கிற எல்லா மத்திய வங்கிகளும் இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன காலத்துக்கு காலம். அப்ப இலங்கை மத்திய வங்கி கூட இந்த நாணய நிதி சட்டம் என்பது 70 வருட கால பழமை வாய்ந்த ஒரு சட்டமாக இருப்பதனால் அதை திருத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. வெகு விரைவில் அது தொடர்பான சட்டங்கள் இதுகள் திருத்தப்படும் என்பது எங்களது நம்பிக்கையும் எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது. அப்ப மூன்றாவது, மூலதன பாய்ச்சல்களின் முகாமைத்துவத்தின் கீழ் எடுக்கப்பட்ட வழிமுறைகள். மூலதன பாய்ச்சல்களின் முகாமைத்துவத்தின் கீழ் எடுக்கப்பட்ட வழிமுறைகள் என்னன்னு பார்ப்போம். அப்ப மூலதன பாய்ச்சல்கள் என்பது சாதகமாக இருக்கும் பொழுது, அதாவது உட்பாய்ச்சல்கள் கூடுதலாக இருக்கும் போது அது அந்த நாட்டுக்கு வந்து மிகவும் எவ்வளவோ நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு விடயங்களை செய்து போட்டு போகும். அதாவது பொருளாதாரம் இலங்கை மாதிரி ஒரு நாட்டுக்கு நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், மூலதன உட்பாய்ச்சல் வந்து இருக்கும்னு சொன்னால் எவ்வளவோ அந்த மார்க்கெட் எக்கனமியை பூஸ்ட் பண்றதுக்கான வேலைகளாக இருக்கும். நிறைய ஃப்ளோஸ் வரும் பொழுது எங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஸ்ட்ராங் ஆகும், ஃபேர்ம் ஆகும், ஸ்டேபிள் ஆகும். அப்படி நாங்கள் அதுகளை செய்யும் பொழுது எவ்வளவோ நன்மைகள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் கிடைக்கும். ஆனா அப்படியான தன்மைகள் இல்லாத பட்சத்தில், இல்லாட்டா அப்படியான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்காத பட்சத்தில் அந்த நாட்டு மக்களும் அந்த நாடும் அதற்கு எதிர்மாறான விளைவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு விட்டுரும். அப்ப இந்த இப்ப இருக்கிற குளோபல் பைனான்சியல் கிரைசிஸை நாங்கள் எடுத்துக்கொண்டா என்ன, 2008 ஏற்பட்ட குளோபல் பைனான்சியல் கிரைசிஸை எடுத்துக்கொண்டாலும் என்ன, அப்படியான கிரைசிஸ் வரும் பொழுது ஒரே அடியாக வெளிப்பாய்ச்சல்கள் தான் ஏற்பட்டுவிடும். அதுக்கு நல்ல உதாரணம் தான் இப்ப போன வருடம், சரியாக ஒரு வருடத்துக்கு முதல் இந்த கோவிட் பிரச்சனையை வரும்பொழுது இலங்கையிலிருந்து நிறைய காசு வெளிநாட்டுக்கு ஷேர் மார்க்கெட் எல்லாம் படுத்து நிறைய காசுகள் வெளிநாட்டுக்கு போக ஆரம்பித்து விட்டது. ஆகவே அந்த நேரம் எங்களுக்கு எதிர்பாராத விதமாக 1-2 உட்பாய்ச்சல்கள் இருந்தபடியா நாங்கள் அந்த நேரத்தை தற்காலிகமாக சமாளித்தோம். அதே சமயம் எங்களது இறக்குமதிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி மத்திய வங்கியும் ப்ரூடென்ஷியலாக முன்மதியாக நடந்தபடியால் இன்றைக்கும் உறுதியான தன்மையில நாங்கள் எங்களுடைய நிதி ஃபாரின் கரன்சியை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இதே மாதிரியான ஒரு நிலை ஒன்று 97-98 உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், இல்லாட்டா நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஈஸ்டர்ன் தூரக்கிழக்காசிய நாடுகள்ல ஏற்பட்டது. அதுவும் இப்படியான ஒரு சின்ன ஷாக் கொண்டு எங்கேயோ ஒரு நாட்டுல நடந்து, அது இந்த தாக்கங்கள் எல்லா நாடுகளுக்கும் நடந்து
மூலான வெளிப்பாய்ச்சல்கள் நிறைய நடந்தது 97 98. அப்ப அப்படியான ஒரு கிரைசிஸ் நடந்தபடியா தாய்லாந்து, தாய்வான், அதுல பாதிக்கப்படாத நாடுண்டா சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் என்று மூன்று நாட்டையும் தவிர மிச்சம் நிறைய நாடுகள், சவுத் கொரியா, தாய்வான், இந்தோனேஷியா பெரிதும் பாதிக்கப்பட்டது, தாய்லாந்து பெரிதும் பாதிக்கப்பட்டது, பிலிப்பீன்ஸ், அப்படி 5-6 நாடுகள் மோசமாக பாதிக்கப்பட்டு அப்புறம் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுல இருந்து வெளியில வந்தவையல். அப்ப உண்மையாவே நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு உப்பாச்சல் மிகவும் வேகமான இல்லாட்டா பெரிதும் எதிர்பார்க்கின்ற மாதிரியான பெரிய கேபிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் என்றால் அது வந்து நிறைய வங்கிகளுக்கு நிறைய எக்ஸஸ் லெண்டிங்கையும் எக்ஸஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நிறைய ஊக நடவடிக்கைகளுக்கு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும். அப்ப அதுக்கும் வந்து ஒரு பொட்டென்ஷியல் வல்னரபிலிட்டியை காட்டி விட்டுரும் வங்கிகளுக்கிடையே. அப்ப அது வந்து வீட்டுத்துறையை பாதிச்சு, கார்பரேட் செக்டரை பாதிச்சு, கார்பரேட் செக்டர் பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் பாதிச்சு ஒரு அபரிதமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் சான்ஸை ஏற்படுத்தி. ஆகவே கேபிட்டல் ஃப்ளோ என்பது உட்பாய்ச்சலாக இருந்தாலும் என்று வெளிப்பாய்ச்சலாக இருந்தாலும் என்று ஒரு அளவோடு இருப்பது நல்லது என்பதுதான் இங்கே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்ப அடுத்தது வந்து நிதியியல் உளவறிதலின் காத்திரமானதும் உரிய நேரத்திலுமான முகாமைத்துவம் என்பது நாங்கள் ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் effective and timely management என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் முதல் படிச்ச மாதிரி முதல் விஷயத்துல ஒரு கேள்வியில நாங்க படிச்ச மாதிரி சட்ட ரீதியற்ற கொடுக்கல் வாங்கல்கள், சட்ட ரீதியற்ற நடவடிக்கைகள், உதாரணமாக போதைப் பொருள் பாவனை, கடத்தல், அது தொடர்பான விடயங்கள், பயங்கரவாத நடவடிக்கைகளூடாக வருகின்ற பணத்தை தூய்மையாக்குதல் என்று சொல்லப்படுகின்ற வங்கி சிஸ்டங்களுக்குள்ள கொண்டு வந்து அதை சட்ட ரீதியான பணமாக மாற்றும் தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துவதிலும் உரிய நேரத்துல உரிய மாதிரி செய்தால் ஒழிய அவற்றை சரியான முறையில் எங்களால கட்டுப்படுத்த இயலாது. ஆகவே இது தொடர்பான நடவடிக்கைகளும் வந்து முறைப்படி இருக்கணும் என்பதுதான், டைம்லி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை மத்திய வங்கி இந்த விடயங்களை அவதானித்து ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்ற ஒரு யூனிட்டை ஆரம்பித்து அது வந்து அந்த அந்த திணைக்களம் வந்து எல்லா வங்கிகளையும் நிதி நிறுவனங்களையும் இப்படியான கொடுக்கல் வாங்கல்கள் உங்களுக்கு ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஐமிச்சமான விடயங்கள் வருகின்றதா என்றதெல்லாம் சொல்லி அவற்றை கூடுதலான, இப்ப நான் ஒரு நல்ல உதாரணம் சொன்னேன், நான் ஒரு 5000-10,000 டிரான்சாக்சன் செய்துன்னா திடீர்னு 1 மில்லியனை ஒரு ஆள்கிட்ட டிபாசிட்ல நான் டிபாசிட் பண்ண போனா அவையில என்ன டைம் கேப்பினா அந்த டிபாசிட் பண்ற ஆள்கிட்ட அக்கௌண்ட்டையும் செக் பண்ணுவீங்கன்னா என்னென்ன இந்த காசுமாக்கு வந்தது ஏன் கொடுக்குறீர் அப்படி இப்படின்னு. அப்படியான கிராஸ் செக்கிங்களை செய்வதன் மூலம் பிழையான மணி உள்ளுக்கு வருவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் வந்து அந்த உரிய நேரத்துல செய்யப்படுகின்ற முகாமைத்துவம் தான் முக்கிய காரணமாக அமைந்து காணப்படுகின்றது. அப்ப இதுக்கு இலங்கையில வந்து 2-3 ஆக்டோட சேர்த்துதான் மணி லாண்டரிங் ஆக்ட், டெரரிஸ்ட் ஃபைனான்சிங், மற்றது என்று சொல்லப்படுகின்ற அந்த 2 என்ன சொல்றது விடயங்கள் தொடர்பிலையும் கவனம் செலுத்தி இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதுதான் இவர்களோட நோக்கமாக அமைந்து காணப்படுகின்றது. ஆகவே இப்படியான விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். நான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த பேப்பர் வந்து நிறைய பிராக்டிக்கல் விடயங்களை கொண்ட ஒரு பேப்பராக வந்து அமைந்து காணப்பட்டது. ஆகவே ஈவன் உங்களோட பேப்பர் கூட, அடுத்த முறை வருகின்ற பேப்பர் கூட சில நேரங்கள்ல இப்படியான ஒரு பேப்பராக இருக்கும். அவை நிறைய பிராக்டிக்கல் விடயங்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன் உத்தியோகபூர்வ முறையில ரிவிஷன் கிளாஸஸ் நடக்கலாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முதல். ஆகவே நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு முதலில் அந்த ரிவிஷன் கிளாஸையும் பயன்படுத்தி முக்கியமாக இந்த பாஸ் பேப்பர்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள்.
பாஸ் பேப்பர்களை செல்வதன் மூலமாக தான் உங்களுக்கு லேசாக இருக்கும் வேற எக்ஸாம் பேப்பரை நீங்கள் அட்டெம்ட் பண்ணுவதற்கு என்று கூறி போன செஷனோட ஒப்பிடும் பொழுது நீங்கள் எத்தனை பேர் போன செஷன் படித்தீர்களோ தெரியாது. போன செஷன் கடைசி நேரத்தில் தான் எனக்கு கிடைத்தது இந்த சப்ஜெக்டை செய்வதற்கு. அதனோட ஒப்பிடும் பொழுது நான் இந்த முறை பெட்டராக செய்துள்ளேன் என்று நான் நம்புகின்றேன். 3 பாஸ் பேப்பராக செய்தேன். போன முறை பாஸ் பேப்பரும் செய்யவில்லை. தியரியே ஒரு அரைவாசியோடு நிப்பாட்டி விட்டேன். ஆகவே இது அவற்றோடு ஒப்பிடும் பொழுது ஒரு முறையாக கூடுதலான நேரம் நாங்கள் படித்திருக்கின்றோம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கமாக இருந்தால் இன்னும் 10 நிமிடம் உள்ளது. அந்த நேரத்தில் ஆன்லைனில் இருப்பவர்கள் இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு அடுத்த 3 கிளாஸுக்குள்ள ஒரு கிளாஸை நீங்க டவுட்ஸா கிளியர் பண்ண படிக்கிட்டாலும் இல்லாட்டா ஒரு செக்ஷனை விளங்கப்படுத்தி விடுங்கன்னு சொன்னாலும் இல்லாட்டா ஒரு பாஸ் பேப்பரை செய்யுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் அதுக்கும் ரெடியாக இருக்கின்றோம். அடுத்த 3 வகுப்புகளுக்கு இடையில் வகுப்புகள் நடத்துவது என்பது பெரிய சிக்கல் இருக்கா. இதில் ஒருவர் விரும்பினா கூட அதை செய்யலாம். அப்போ ஏப்ரல் 10க்கு பிறகு ரிவிஷன் கிளாஸஸ் துவங்குன்றபடியே ரிவிஷன் கிளாஸஸ் உங்களுக்கு பிறகு எக்ஸாமுக்கு கிட்டவாக பிரயோசனமாக அமையும் என்று நான் கூறி இந்த செஷனையும் இந்த வகுப்பையும் நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். என்னிடம் இந்த செஷனில் படித்த மாணவர்களின் ஒத்துழைப்புக்கு நான் நன்றி கூறி நீங்கள் உங்களுடைய பரீட்சையில் ஒழுங்காக பாஸ் பண்ணி வெற்றி பெற வேண்டும். உங்களது வங்கித்துறையில் நீங்கள் வேலை இல்லாதவர்கள் வேலை எடுத்து இல்லாட்டா ஏற்கனவே வங்கித்துறையில் வேலை செய்பவர்கள் அதில் ப்ரொமோஷன் அதில் எடுத்து நீங்கள் நன்றாக உங்களோட கரியரை டெவலப் பண்ணணும் என்று வாழ்த்து நான் விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.